கர்த்தருடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுதும் செய்திக்கு ஆதாரமாக ஒரு பாடலோடு கூட நான் துவங்க விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் தேவனாகிய கர்த்தர் யோம் கிப்பூர் என்று சொல்லுகிற ஒரு பண்டிகைக்குள்ளே பிரவேசிக்க ஆண்டவர் நம்மளுக்கு உதவி செய்தார். அதாவது 5786 5786 என்கின்ற புதிய ஆண்டுக்குள்ளே நாம் எபிரேய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்தோம். நம்மளுடைய கிரிகோரியன் கேலண்டரில் 2025 இருந்தாலும் நம்முடைய வேதாகத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது இது எத்தனையாவது ஆண்டு என்றால் 5 7 8 6 5 7 8 6. இந்த நியூ இயர் எப்பொழுது வந்தது என்று நம்ம பார்க்கும் பொழுது 23 செப்டம்பர். அதாவது நம்மளுடைய இந்த கேலண்டரில் 23 செப்டம்பர் மாதம் தான் இந்த 5786 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இது ஸ்டார்ட் ஆன உடனே 10வது நாளில் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவங்க உபவாசித்து ஜெபிப்பார்கள். அதுதான் யோம் கிப்பூர் என்று சொல்லப்படுகிற பாவ நிவர்த்தியின் நாள். ஸோ அந்த பாவ நிவர்த்தி நாள் அன்று நம்ம இன்றைக்கு செய்தியில் நம்ம பார்ப்போம், எல்லாருமே அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே, என் மிருகங்கள் கூட என்ன பண்ணுமா, அதுங்களுக்கு கூட எந்த ஒரு ஆகாரமோ எதுவுமே இல்லாமல் அதுங்க கூட அப்படியே காத்திருக்கும். நம்மளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. இன்றைக்கு நம்ம அதை செய்தியில் கேள்விப்படுவோம். ஏன் இதை எல்லாவற்றையும் நம்ம செய்ய வேண்டும்? நம்ம மனம் திரும்பும் பொழுது தான் நம்ம ஆண்டவர்கிட்டயே போக முடியும், இல்லைன்னா நம்ம ஆண்டவர்கிட்ட போகவே முடியாது. ஆண்டவர்கிட்ட நம்ம போகணும்னா நம்மளுடைய மனசு மாறணும். இன்னைக்கு நம்மளுடைய மனதை மாற்றும்படிக்கு ஆண்டவருடைய கரங்களில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, உடைய கரங்களில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை படைக்கிறேன்ப்பா. ஒருவேளை நான் தவறுகள் செய்திருந்தேன், ஆனால் என்னை மறுபடியும் என்னுடைய ஸ்தானத்தில் நிறுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்கலாமா? ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் நம்ம செய்த தவறுகள் நம்மளுடைய ஸ்தானத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். ஆனால் நம்ம ஆண்டவர் நம்மளை மன்னிச்சார்னா நம்ம ஸ்தானத்தில் மறுபடியும் உட்கார வைப்பார். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னையும் பயன்படுத்தும். என்னையும் கையில் படைத்தேன் முழுவதுமாய், என்னை பயன்படுத்தும்.
அப்பா, குறைவுகளோடு கூட நாங்கள் வந்திருக்கிறோம் அப்பா. எங்களோட அக்கிரமங்கள், மீறுதல்கள், பாவங்கள் எல்லாமே மிகுதியாக இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை நிச்சயம் இருக்கிறது. என் இயேசு என்னை மன்னிப்பார், என்னை பரிசுத்தப்படுத்துவார், என்னை மறுபடியும் என்னுடைய ஸ்தானத்தில் அவர் நிறுத்துவார் என்கின்ற நம்பிக்கையோடு கூட அப்பா அவருடைய வார்த்தைகளை நாங்கள் கேட்க இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரோடு கூட நீர் இடைப்படுவீராக. தேவனாகிய கர்த்தர் எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை பலப்படுத்துங்க. தேவனாகிய கர்த்தர் எங்களோடு கூட நீங்கள் பேசுங்க, உணர்த்துங்க. ஆண்டவரே, நாங்கள் மனம் திரும்பி உங்கள் சமூகத்தில் கடந்து வர உதவி செய்யுங்க. இந்த வார்த்தை வெறுமையாய் திரும்பக்கூடாதப்பா. தான் விரும்பியதை செய்து முடித்து விட்டு திரும்ப வேண்டும். இன்றைக்கு போதிக்கிற வார்த்தை வெறுமையாக திரும்பக்கூடாது. ஒவ்வொருடைய இருதயத்திலும் நான் விரும்பியதை செய்து முடிக்க உங்களுடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் கேட்க இருக்கிற செய்தியினுடைய தலைப்பு, ட்ரூ ரிப்பன்டன்ஸ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் லைஃப்ஸ். உண்மையான மனம் திரும்புதல் நம் வாழ்க்கையையே மாற்றும். உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும் என்கின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். உண்மையான மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையை மாற்றும். ஆனால் நம்முடைய மனம் கர்த்தரிடத்தில் திரும்பாதபடிக்கு பல காரியங்கள் சத்ரு கொண்டுருவான். பல காரியங்கள் நமக்குள்ளவே இருந்து கிரியை நடப்பிக்கும். ஆனாலும் அவற்றை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு ஒதுக்கிவிட்டு நாம் வரும்பொழுது அந்த உண்மையான மனம் திரும்புதல்ங்கிறது கர்த்தருக்கு தெரியும். அப்போது நம்ம வாழ்க்கையை அவர் மாற்றுவேன்னு சொல்லியிருக்கார். இதில் சில பொன்மொழிகளோடு, எப்பொழுதும் போல் சில பொன்மொழிகளோடு என்னுடைய செய்தியை நான் துவங்க விரும்புகிறேன். ரிப்பன்டன்ஸ் இஸ் த கோல்டன் கீ தட் ஓப்பன்ஸ் த பேலஸ் ஆஃப் எட்டர்னிட்டி. அதாவது இந்த மனம் திரும்புதல் அப்படிங்கிறது உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு தங்க சாவியம். மனம் திரும்புதல்ங்கிறது உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு தங்க சாவி. அந்த சாவி எதை திறக்கும் அப்படின்னா, நித்தியத்தில் இருக்கிற அந்த அரண்மனையை உங்களுக்காக திறக்குமா. நீங்கள் மனம் திரும்பும் பொழுது நித்தியத்தில் இருக்கிற அரண்மனை உங்களுக்காக எப்படி திறக்கும்னா, உங்கள் மனசு திரும்பும் பொழுது திறக்கும் அப்படின்னு ஒரு பொன்மொழியை ஆண்டவருடைய ஒரு பிள்ளை சொல்லியிருக்காரு. இப்போ பாருங்கள், நம்ம கையில் தான் சாவி இருக்குது. நம்ம பரலோகம் போகிற சாவி நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம மனசு திரும்பிட்டாலே போதும், நம்மளால் எங்கே செல்ல முடியும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு, மன்னிக்கவும், ஆண்டவருடைய பரலோகத்துக்கு நம்மளால் செல்ல முடியும். இரண்டாவது ஒரு பொன்மொழி, நோ ஒன் கேன் பிகின் a நியூ லைஃப் அன்லெஸ் ஹீ ரிப்பென்ட் ஆஃப் த ஓல்ட். யாராலுமே ஒரு புதிய வாழ்க்கையை துவங்க முடியாது. அவங்க பழைய வாழ்க்கைக்கு மன்னிப்பு கேட்கிற வரைக்கும் ஒரு புதிய வாழ்க்கை தொடங்காது. நம்ம பழைய வாழ்க்கைக்கு மன்னிப்பு கேட்கும் போது தான் நம்மளுடைய மைண்ட் செட்டே மாறும், நம்மளுடைய சிந்தையே மாறும். அதற்கு பிறகு தான் நம்மளுக்கு ஒரு புதிய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். நம்ம மைண்டு மாறினாலே போதுமே, நம்மளுடைய சிந்தை மாறினாலே போதும். நம்ம சிந்தை எப்படி மாறும்? நம்ம மனசு உள்ளே மாறும் பொழுது தான் நம்ம சிந்தை மாறும். நம்ம ஹார்ட் உள்ளே மாறும் போது தான் நம்ம மைண்டு, நம்மளோட திங்கிங், நம்மளோட தாட்ஸ் எல்லாமே மாறும். அப்போ ஒரு புதிய வாழ்க்கை வேணும். பல பேருக்கு ஒரு யோசனை இருக்கலாம், ஏன் என்னோடய வாழ்க்கை மாத்திரம் இப்படியே இருக்குது, இன்னும் எவ்வளோ நாள் நான் இதையே அனுபவிக்கணும். இன்றைக்கி ஆண்டவர் அந்த பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவர் சித்தமாக இருக்கிறார். ஸோ பழைய வாழ்க்கைக்காக நம்ம மன்னிப்பு கேட்போம். ஆண்டவர் புதிய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் திறக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஏன் இதே செய்தியை இன்றைக்கு எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே எல்லாரும் பிரவேசிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தினால தான் இந்த யோம் கிப்பூருங்கிற அந்த செய்தியை தான் இன்றைக்கும் மறுபடியும் நாம் பேச போகிறோம். ஸோ ரிப்பன்டன்ஸ் இஸ் த அல்டிமேட் ஹானஸ்டி. ஹானஸ்டினா நம்மளுக்கு தெரியும், நேர்மை. ஹானஸ்டினா என்னது? நேர்மை. அப்போ மனம் திரும்பும் பொழுது நம்ம அந்த நேர்மையோடு கூட, ஆண்டவரே நான் தான்ப்பா செஞ்சேன், அப்படியா நான்லாம் ஒன்றும் செய்யலையே, எல்லாரும் தான் செய்கிறாங்க, யார் செய்யாததை நான் செஞ்சிட்டேன், அப்படிலாம் நம்ம ஆண்டவர்கிட்ட போக முடியாது. ஆமாம் ஆண்டவரே, நான் தான்ப்பா செஞ்சேன், நான் தான்ப்பா தவறு செஞ்சேன். அந்த அல்டிமேட் ஹானஸ்டியோடு கூட, நேர்மையோடு கூட நம்ம போகும் பொழுது கர்த்தர் நம்மை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறார். தேவாலயத்துக்கு 2 பேர் போகிறாங்க. 2 பேரும் போய்
ப்ரே பண்ண போகிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே நான் எப்பேற்பட்டவன் தெரியுமா, நான் உங்களுக்கு காணிக்கை கொடுத்தேன், நான் உங்களுக்கு தசம பாகத்தை கொடுத்தேன், நான் உங்களுக்கு இதை செஞ்சேன் அதை செஞ்சேன். அந்த ப்ரேயரை ஆண்டவர் கேட்கல. ஆனால் அதுவே இன்னொருத்தர் வந்து ப்ரே பண்ணுறாரு. என்ன ப்ரே பண்ணுறாரு, ஆண்டவரே நான் பாவி, என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. யாரோட ப்ரேயரை ஆண்டவர் கேட்டார்? அந்த மன்னிப்பு கேட்டவருடைய ப்ரேயர் தான் ஆண்டவர் கேட்டார். இன்றைக்கு நம்மளுடைய மைண்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என் கூட சேர்ந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இந்த செய்திக்குள்ளாக தேவனாகிய கர்த்தர் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் இன்றைக்கு மாற்றக்கூடிய வல்லமையை ஆண்டவர் கொடுக்க போகிறார். த ட்ரூ ரிப்பன்டன்ஸ், நம்மளுடைய செய்தியினுடைய தலைப்பு நம்ம சொல்ல போகிறோம், ட்ரூ ரிப்பன்டன்ஸ் கேன் டிரான்ஸ்ஃபார்ம் அவர் லைஃப். ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் ஒரு மாற்றமே நடக்கலை, ஏன் என் வாழ்க்கையில் ஒரு புதுமையே நடக்கலை, ஏன் ஒரு வாழ்க்கையில் ஒரு அற்புதமே நடக்கலை, அப்பமலத்துலேருந்து இப்போ வரைக்குமே அதே மாதிரியே என் வாழ்க்கை இருக்கேன். ட்ரூ ரிப்பன்டன்ஸ் கேன் சேஞ்ச் யுவர் லைஃப். உண்மையான மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றப் போகிறது, திருப்பி போட போகிறது. ஆமேன். என்னோட கூட சேர்ந்து 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும்படிக்கு உங்களிடத்தில் கேட்கிறேன். ஏனென்றால் சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆமென். இந்த வசனம் நமக்கு தெரியும், தேவனாகிய கர்த்தருடைய ஜட்ஜ்மெண்ட் டேவை குறித்து, அவர் எப்படியாக நியாயம் தீர்க்க போகிறாருங்கிறத குறித்து சொல்லப்படுது. நம்ம அனைவரும் எதிர்கொள்ள வேண்டிய 2 நாட்கள் இருக்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில். நம்மளுடைய ஸ்கூல் டேஸில் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் இருக்க முன்னாடி அப்பியர் ஆகிருப்போம் இல்லையா? அவங்க ரிட்டன் ப்ராக்டிக்கல்ஸும் இருக்கும், அவங்களுக்கு அவங்க கேள்வி கேட்கும் போது நம்ம பதில் செய்கிற அந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸும் இருக்கும். இப்போ நம்மளுக்கு ரொம்ப நர்வஸாக இருக்கும். நம்ம என்ன பண்ணியிருப்போம், அவங்களுக்கு பதில் சொல்லியிருப்போம், ஸ்கூலில் நடந்திருக்கோம், காலேஜில் நடந்திருக்கோம், அதற்கு பிறகு இன்டர்வியூவில் நடந்திருக்கும் இல்லையா? அவங்களுக்கெலாம் நம்ம பதில் சொல்லியிருப்போம். ஆனால் இது நம்ம எதிர்பார்க்காத ஆனால் நிச்சயமாக நடக்க போகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவருடைய ஜட்ஜ்மெண்ட் டே. அந்த ஜட்ஜ்மெண்ட் டே முன்னாடி ஆண்டவர் நியாயம் விசாரிக்கிற அந்த நாளில் இருந்து நம்ம யாராலுமே தப்பிக்க முடியாது. இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. இந்த காரியங்களை யார் மறைத்தாலும் சரி, யார் சொல்லாமல் போனாலும் சரி, இது உண்மை. அப்போ ஒவ்வொருத்தரும் 2 காரியத்தை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். 1 மரணம், 2வது ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு. அந்த நியாய தீர்ப்பு நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு. நம்மளுடைய சரீரத்தில் நம்ம நன்மை செஞ்சாலும் சரி, நம்ம தீமை செஞ்சாலும் சரி, நம்ம எல்லாரும் எங்கே போகணுமோ அந்த வசனத்தை கூட சேர்ந்து படிங்களேன். அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாருமே கிறிஸ்துவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக போகும்பொழுது அவர் வேறு பிரிப்பார். நம்ம செய்த நன்மைக்கும் நமக்கு பலன் கொடுக்க போகிறார், நம்ம செய்த தீமைக்கும் நமக்கு அதற்கேற்ற காரியத்தை அவர் செய்ய போகிறார். சரி, இந்த நியாயாசனத்திற்கு முன்னாடி வர இந்த ஜட்ஜ்மெண்ட் டேல நம்ம தப்பிச்சுக்கணும். ஆமாம், நான் தீமை செஞ்சுட்டேன், ஆனால் இப்போ இந்த வசனத்தை கேட்கும் பொழுது எனக்கு ரொம்ப ஃபியராக இருக்குது, நான் கர்த்தர் முன்னாடி போய் ஆண்டவரே நான் செஞ்ச தப்பை மன்னிச்சிருங்க, அந்த நாளில் அந்த நேரத்தை நம்மளால் என்ன பண்ண முடியாது, போய் கேட்க முடியாது. அதற்கு பதில் இந்த பூ உலகில் இந்த பூமியில் இருக்கும் பொழுதே நான் செய்த தவறுக்காக வருந்துகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் நாம் மன்னிப்பு கேட்டோமானால் அன்றைக்கு அந்த நியாயசனத்தில் அவர் முன்னாடி நம்ம தப்பிச்சிடலாம். ஆமென். யார் யார் ஆண்டவருக்கு முன்னாடி மனம் திரும்பினாங்க, மனம் திரும்பினதுனால அவங்களுக்கு என்னென்னலாம் நடந்துச்சுன்றத சில எக்ஸாம்பிள்ஸை, சில காரியங்களை மாத்திரம் நம் வேதத்திலிருந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த நியாயாசனத்தின் முன்னாடி நம்ம போகிற அந்த தேவனுடைய நியாய தீர்ப்பின் நாளுக்கு நம்ம யாருமே தப்பிக்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற யாரானாலும் சரி, அவன் குடியானவனாக இருந்தாலும் சரி, ராஜாவாக இருந்தாலும் சரி, அவன் படித்தவனாக இருந்தாலும் படிக்காதவனாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், ஒல்லியாக இருந்தாலும் குண்டாக இருந்தாலும் வெள்ளையாக இருந்தாலும் கருப்பாக இருந்தாலும் யாராக இருந்தாலும்
ஆண்டவருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல நியாயாசனத்துக்கு முன்னாடி நம்ம போய் நின்று ஆண்டவருக்கு பதில் சொல்லணும். ஆமென். இது நம்மளுக்கு ஒரு த்ரெட்டனிங்காக இருக்கலாம், பயமாக இருக்கலாம், ஆனால் அதுதான் உண்மை. இப்போது இந்த சூழ்நிலையில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உண்மையான மனம் திரும்புதல் உன் வாழ்க்கையை மாற்றும். பக்கத்தில் சொல்லாமா? உண்மையான மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். When you truly repent, God can bless your present and change your future. நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம உண்மையாக மனம் திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்முடைய நிகழ்காலத்தை ஆசீர்வதிப்பாராம், நம்ம வருங்காலத்தை மாற்றுவாராம். ஏன்னா நமக்குன்னு ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் இருக்கும்ல, நமக்குன்னு ஒரு வாழ்வாதாரம் இருக்கும்ல, நம்ம வாழ்வு இப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சிருப்போம். ஆனால் நம்ம மனசு திரும்பும் போது என்ன நடக்குமா? ஆண்டவர் நம்ம நிகழ்காலத்தை ப்ளஸ் பண்ணி வருங்காலத்தை மாற்றிடுவாராம். இவங்களா இப்படி இருக்காங்க. அதுக்கு காரணம் என்னன்னா மனம் திரும்புதல். அதற்கு காரணம் மனம் திரும்புதல். ஸோ த வெரி ஃபர்ஸ்ட் ஸ்டெப், நம்மளுடைய ராஜ்யத்தை, தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகிற முதல் படி என்ன அப்படின்னா மனம் திரும்புதல். நம்ம பார்த்தோம், நம்ம கையில் கொடுக்கப்பட்ட தங்க சாவி எது? மனம் திரும்புதல். ஸோ இந்த மனம் திரும்புதலை என்னெல்லாம் நான் கொடுக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதில் முதல் காரியம், குறுந்தலைப்பு என்னன்னா, ரிப்பன்டன்ஸ் ப்ரொடியூஸ் ஹீலிங். அதாவது மனம் திரும்புதல் நமக்கு எதை ஃபஸ்ட்டு கொடுக்கும்னா, நம்ம சரீரத்தில் முதல்ல சுகத்தை கொடுக்கும். சரீரத்தில் மாத்திரம் இல்லை, நம்மளுடைய எல்லா காரியத்திலையும், மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த், இமோஷனல் ஹெல்த், எல்லாவற்றிலும் சுகத்தை கொடுக்கறது எது? மனம் திரும்புதல். அதற்கு ஆதாரமாக ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலேருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்கலாம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாயிருந்தான். அப்பொழுது ஆமோத்சின் குமாரன் ஆகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, ஆ கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். நம்ம அனைவரும் அறிந்த ஒரு வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒரு காரியம், எசேக்கியா ராஜாவை குறித்து நமக்கு தெரியும். இந்த எசேக்கியாவுக்கு என்ன ஆயிற்று என்று வசனம் சொல்லுகிறது, அவர் வியாதிப்பட்டு எதற்கு ஏதுவாக இருக்கிறார்? மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறார். ஹீ இஸ் இன் த சிக் பெட், ஹீ இஸ் இன் த டெத் பெட். அவருடைய கடைசி நாட்களை அல்லது கடைசி மணித்துளிகளை அவர் எண்ணிட்டு இருக்கார். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆண்டவருடைய தீர்க்கதரிசியாகிய ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி, பல்வேறு நேரத்தில் ஆண்டவர் நம்மளை காப்பாற்றுறதுக்காக பல மனிதர்களை அனுப்புவார். அவங்க ஆண்டவருடைய தூதர்களாக நம்மக்கிட்ட வருவாங்க. ஆமென். இந்த இடத்துல இந்த எசேக்கியா ராஜா கிட்ட ஏசாயா தீர்க்கதரிசி செல்கிறார். அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, ஆண்டவருடைய மவுத் பீஸாக இருக்கிறாங்க. அதாவது தீர்க்கதரிசிகள்லாம் அந்த காலகட்டத்தில் ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் கிட்ட தான் பேசுவார், மீதி பேர் இடத்துல பேச மாட்டார். ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை அவங்க சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் சொன்னார்னா செய்வாரா? கண்டிப்பாக செய்வார். அவர் மாற மாட்டார். அவருடைய காரியம் பாருங்க, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், நீர் மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். ஒரு ராஜா கிட்ட போய் இந்த மாதிரி ஒரு காரியத்தை சொல்ல முடியுமா? அந்த ஊருக்கே ராஜா, அந்த நாட்டுக்கே ராஜா, அவர்கிட்ட போய் இந்த ஏசாயா என்று சொல்லப்படுகிற இந்த தீர்க்கதரிசி போய் சொல்கிறாரு. ஏன் அவ்வளோ தைரியமாக அவர் போய் சொன்னார்? அவர் தேவனுடைய தீர்க்கதரிசி, தேவன் அவரோடு கூட இருக்கிறார். அவர் போய் சொல்கிறாரு. அப்போது அந்த ராஜாவோட ரியாக்ஷன் எப்படியா இருக்கலாம்? பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவாக இருக்கிறது என்ன? ஐயோ ஆண்டவரே, நீங்கள் என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் மன்னிப்போம் கேட்கலாம். இல்லைனா நீ என்ன எனக்கு சொல்கிறது, நான் இந்த நாட்டோட ராஜா அப்படின்னு சொல்லி ஏசாயாவை பயமுறுத்தலாம்.
இது ரெண்டுமே நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளுடைய வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்குது 2வது வசனம், எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு யாரை நோக்கி? கர்த்தரை நோக்கி. அவ்வளோ பெரிய ராஜாங்க, நீ பிழைக்க மாட்ட, நீ செத்துற போறேன்னு சொல்லிட்டு அந்த ஏசையா சொன்னும் போது, அந்த தீர்க்கதரிசி சொல்லும் போது, கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய ஊழியக்கார் சொன்ன வார்த்தையை அவர் அப்படியே கேட்டு சுவர் புறமாக திரும்பி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்கிறார்? கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, உமக்கு முன்பாக நான் உண்மையாக மன உத்தமமாக நடந்து உம்முடைய பார்வைக்கு நான் நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும். ஆண்டவருக்கு ஞாபகப்படுத்துறார். ஆண்டவரே, உங்க ராஜ்யத்துக்காக நான் எவ்வளோ செஞ்சிருக்கேனே, ஆண்டவரே உங்க முன்னாடி நான் உண்மையா நடந்துக்கிட்டேனே, உங்க முன்னாடி நான் மன உத்தமமா நடந்துக்கிட்டேனே, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, என்னை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லிட்டு முதல்ல அவர் செய்தது என்னன்னா, அவர் ஆண்டவர்கிட்ட போய் விண்ணப்பம் பண்றாரு, மன்னிப்பு கேட்கிறாரு, அழறார். அதுல பாருங்க, எசேக்கியா மிகவும் அழுதான். அவ்வளோ பெரிய ராஜா தன்னை தாழ்த்தி அந்த ரிப்பன்டன்ஸ் பண்ணணும்னா, மனம் திரும்புதல் நம்ம பண்ணணும்னா, நமக்குள்ள அந்த தாழ்மை அப்படிங்கிற ஒரு கனி இருக்கும்பொழுது தான் நம்மளால் அதை சரியாக செய்ய முடியும். அவர் தன்னை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன கேட்குறாரு? ஆண்டவரே, நான் உண்மையாக நடந்துக்கிட்டேனேப்பா, நான் உத்தமமாக நடந்துக்கிட்டேனே, உம்முடைய ஊழியத்துக்காக எவ்வளோ காரியங்களை செய்திருக்கிறேனே, அதையெல்லாம் நீங்கள் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்து உங்கள் பார்வைக்கு நலமானதெல்லாம் செஞ்சேன்னு யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறாரு. பல்வேறு நேரத்தில் நம்மளும் ஆண்டவருக்கு சில காரியங்களை நினைப்பூட்டுவது அவசியமாக இருக்குது. பல நேரத்தில் நம்ம யோசிப்போம், எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த குறைவு, எனக்கு ஏன் இந்த பலவீனம், எனக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படின்னு இருக்கும் பொழுது, நாமும் இந்த எசேக்கியா ராஜாவை போல ஆண்டவர் பக்கமாக திரும்பி, சுவர்புறமாக திரும்பினா அவர் முன்னாடி பல பேர் இருந்திருப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்காம அவரும் ஆண்டவரும் தனியாக அவர் ஆண்டவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறார். அப்போ நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவரே என்னை நினச்சிக்கோங்கப்பா, என்ன நினைத்தருளும். ஆண்டவருக்கு என்ன நம்மளை பற்றி தெரியாதா? நம்முடைய ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, உள்ளம் கையில் அவர் என்ன பண்ணியிருக்கார்? நம்ம ஒவ்வொருத்தரையும் பொறித்து வைத்துள்ளார். உங்கள் மீது கண்ணை வச்சு உனக்கு ஆலோசனை சொல்கிறேன்னு சொல்கிறார். அவருக்கு நம்மளை பற்றி எல்லாமே தெரியும். ஆனால் நீங்கள் அவருக்கு நினைப்பூட்டுதல் செய்ய வேண்டும். நீங்கள் அவருக்கு சில காரியங்களை நினைவுபடுத்தணும். ஆண்டவரே, ஒரு காலகட்டத்தில் நான் உங்களுக்காக இந்தந்த காரியங்களை செய்தேனேப்பா, உங்கள் சபைக்காக, உங்கள் ஊழியத்துக்காக நான் இதை செஞ்சுருக்கேனே, இதெல்லாம் நீங்கள் நினைவு கூர்ந்து என்னோட தப்பிதங்களை மன்னித்து எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. செய்யலாமா? இப்போ அந்த ஜெபத்தை பண்ணலாமா? நம்ம ஆண்டவருக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்பி கொள்ளலாமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்களேன். பல நேரங்களில் நம்ம இந்த ப்ரேயரை நம்ம பண்ணுறதில்ல. ஆண்டவரே, எத்தனையோ நேரத்தில் நான் உங்களை நோக்கி பார்க்காம இருந்திருக்கேன்ப்பா. இப்போது ஆண்டவரே, நான் உங்கள் ராஜ்யத்துக்காக உங்களுக்காக செய்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நினைவு கூறுங்கப்பா. என் சூழ்நிலையை மாற்றி போடுங்கப்பா, என் சூழ்நிலையை மாற்றி போடுங்க ஆண்டவரே. என்னுடைய குறைவுகளை, என்னுடைய வறுமையை, என்னுடைய தரித்திரத்தை அப்பா மாற்றி போடுங்க. என்னுடைய பலவீனத்தை, என்னுடைய சுகவீனத்தை மாற்றி போடுங்க. நான் உமக்காக செய்தவற்றை நினைவு கூறுங்க. நான் உமக்காக செஞ்ச சாக்ரிஃபைஸஸை நினைவு கூறுங்கப்பா. நினைவு கூர்ந்து அப்பா என்னுடைய சூழ்நிலையை நீங்கள் மாற்றி போடுங்க. நான் உமக்காக மாற ஆயத்தமாக இருக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இது நம்ம பண்ணியிருக்க ஃபஸ்ட்டு ஸ்டெப். இன்னும் சில அடிகள் நம்ம எடுத்து வைக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆண்டவர்கிட்ட போகிறோம். இன்றைக்கு நம்ம இங்கேருந்து போகும்பொழுது வந்தவர்கள் வந்த வண்ணமாக அல்ல, நிச்சயமாக மனம் மாறினவர்களாக, மனம் திரும்பியவர்களாக உங்களுடைய வாழ்க்கையே மாற்ற போகிற ஒரு பெரிய அதிசயம் இன்றைக்கு நடக்க போகிறது. நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்களோ அதனுடைய பலனை நீங்கள் இன்றைக்கி புசிக்க போகிறீங்க. ஸோ நீங்கள் ரிப்பெண்ட் பண்ணும்போது, மனம் திரும்பும் பொழுது முதல்ல ஆண்டவர் என்ன கொடுக்குறாருன்னா சுகத்தை தருகிறார்.
இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம திருவிருந்தில் பிரவேசிக்க போகிறோம். அவருடைய திருவிருந்த ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இது என்னுடைய சரீரம், இது என்னுடைய ரத்தம், இதில் பானம் பண்ணும் பொழுது நித்திய ஜீவனை அவர் கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த ஹீலிங் எப்படி நடந்தது எசேக்கியா ராஜாவுக்கு நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஹீலிங் எப்படி நடந்தது பாருங்கள். அவர் ப்ரே பண்ணுறாரு. ப்ரே பண்ணி முடித்த உடனே கர்த்தருடைய வார்த்தை மறுபடியும் யாருக்கு உண்டாகிறது? ஏசாயாவுக்கு உண்டாகிறது. ஏசாயாவுக்கு உண்டாகி அவர் என்ன சொல்லுகிறார்? படிங்க 5ஆம் வசனம். நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடே 15 வருஷம் கூட்டுவேன். ஆமென். இதில் பாருங்க, ஆண்டவருடைய பெரிய ஒரு இருதயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. முதல்ல என்ன சொல்லிட்டார் ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கிட்ட? நீ வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணு, நீ பிழைக்க மாட்ட, நீ மரித்து போவேன்னு சொன்ன. அதே ஆண்டவருடைய அதே தீர்க்கதரிசிக்கிட்ட ஆண்டவர் மறுபடியும் பேசியிருக்காரு. எப்போ பேசியிருக்காரு? அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு. அப்போ ஆண்டவருடைய இருதயத்தையே ஒரு காரியம் மாற்ற முடியும்னா மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய இருதயமே ஆண்டவர் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை படைத்து தான் இந்த மனம் திரும்புதல். ஆண்டவர் மாறாதவர். நம்ம இன்னைக்கு மாறிடா என் மா நேசரேன்னு சொல்லி ஒரு பாடல் நம்ம பாடணும். ஆண்டவர் மாறாதவர். அவர் சொன்னதை அவர் செய்வார், நிச்சயம் நிறைவேற்றி முடிப்பார். நோவா காலகட்டத்தில் என்ன நடந்தது? உலகம் முழுவதும் அக்கிரமம் பெருகுச்சு, பாவம் பெருகுச்சு. ஆண்டவர் அழிச்சு போட்டாரா? மொத்த பேரையும் அழிச்சு போட்டாரா? ஆனால் இங்கே பாருங்க, இவர் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்ட பிறகு காரியம் என்னவா மாறுது? எசேக்கியாவுக்கு 15 வருஷத்தை ஆண்டவர் கூட்டி கொடுக்குறார். இதுதான் மனம் திரும்புதலுடைய வல்லமை. இப்போ மனம் திரும்பும் பொழுது முதல்ல ஆண்டவர் நமக்கு சுகத்தை கொடுக்குறார் அப்படிங்கிறத இந்த வசனத்துலேருந்து நம்ம கேட்டுக்கிறோம். பல நேரத்தில் நம்மளுடைய சரீரத்தில் அல்லது நம்மளுடைய இமோஷ்னல் ஹெல்த் இல்லை மென்டல் ஹெல்த்தில், நம்முடைய ஃபிசிக்கல் ஹெல்த்து, ஃபினான்ஷியலில், எல்லாவற்றிலும் ஏன் இது நம்ம யோசிக்கும் பொழுது ஏதோ ஒரு மிஸ்டேக் எங்கேயோ நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைத்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ எசேக்கியா ராஜாவுக்கு அதற்கு பிறகு ஆண்டவர் கொடுத்த பெரிய பிளஸ்ஸிங் என்ன? 15 வருஷம். எத்தனை வருஷம்? 15 வருஷத்தை ஆண்டவர் எசேக்கியா ராஜாவுக்கு கூட்டி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது அடுத்த உதாரணத்துக்கு நேராக நாம் செல்ல போகிறோம். இது நம்ம அனைவரும் அறிந்த ஒரு காரியம்தான், எல்லாமே நம்ம அறிந்த காரியம்தான். ஆனால் இதெல்லாம் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஞாபகப்படுத்தினேன். எப்படி நம்மளோட ஃபோனில் அலாம் வந்து காலையில் அலாம் அடித்து நம்மளை எழுப்புதோ அதே மாதிரி நான் உங்களை எழுப்பிட்டுருக்கேன். ஸோ ரிப்பன்டன்ஸ் சேவ்ட் அ சிட்டி ஃப்ரம் டிஸ்ட்ரக்ஷன். அதாவது மனம் திரும்புதல் ஒரு நகரத்தையே அழிவிலிருந்து பாதுகாத்தது. எந்த நகரம் அது? நம்முடைய வேதாகமத்தில் நமக்கு தெரியும், நினிவே. நினிவே என்ற நகரத்துக்கு நேராக தேவனாகிய கர்த்தர் அழிவை வைத்திருந்தார். நினிவே நகரத்தில் இருக்கிற அத்தனை மக்களையும் அழிக்க வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் நிர்ணயித்திருந்தார். அங்கே என்ன நடந்தது நம்ம பார்க்கலாமா? திருப்பிக் கொள்ள போகிறோம். யோனாவின் புஸ்தகம். மொத்தமே 4 அதிகாரம் தான் இருக்குது. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு புக்கு யோனா புஸ்தகம். யோனா புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறோம், முதல் அதிகாரத்தில் யோனாவை குறித்து பார்ப்போம், 2வது அதிகாரத்தில் அவருக்குள்ளே நடந்த மாற்றம், 3வது அதிகாரத்தில் அந்த மக்களுக்குள்ளே நடந்த மாற்றத்தை, 4வது அதிகாரத்துலையும் மக்களுக்குள்ளே நடந்த மாற்றத்தை நம்ம பார்ப்போம். அதில் 1ஆம் வசனம் 1:1 சொல்லுகிறது. வாசிங்கம்மா. அமித்தாயின் குமாரன் ஆகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கி அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். போதுமா. அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்போ அன்றைய காலகட்டத்தில் இந்த நினிவேல நடந்த இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தருடைய சமூகத்தை வந்து எட்டினதுன்னா, இன்னைக்கு உலகத்தில் நடந்துட்டு இருக்கிற அக்கிரமம் ஆண்டவருடைய சமூகத்தை எட்டி இருக்குமா? எட்டி இருக்காதா? கண்டிப்பாக எட்டி இருக்கும். ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேலெல்லாம் ரொம்ப இரக்கமாக இருக்கார். ஏன்னா இது என்ன காலம்? கிருபையின் காலம். இது என்ன காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? கிருபையின் காலம். பழைய ஏற்பாடு மாதிரி கிடையாது. அனனியாவும் சர்பிராவும் போய் சொல்லிட்டு வந்து ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நிற்கிறாங்க, செத்து போயிடுறாங்க.
ஆண்டவர் அடிக்க ஆரம்பித்தார்னா இந்த பூமியில் ஒரு ஆள் இருக்க மாட்டோம். ஆனால் கிருபை 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 கிருபை, அவருடைய கிருபை நம்ம ஒவ்வொருத்தர் மேலே இருக்குது, இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நினிவேவனுடைய பாவம் என்னவாக ஆயிற்று? தேவனுடைய சமூகத்தில் வந்து எட்டுகிறது. தேவ சமூகத்தில் எட்டும் பொழுது தேவனாகிய கர்த்தர் என்ன செய்கிறார்? அவருடைய தீர்க்கதரிசியாகிய யோனா கிட்ட பேசுகிறாரு. அப்பொழுது யோனா என்ன பண்ணுறாரு பார்க்கலாம். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து நான் கர்த்தருடைய சமூகத்தை நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். அடுத்த வசனம். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. நமக்கு இந்த காரியம் நன்றாக தெரியும். தேவனாகிய கர்த்தர் அவரை எந்த ஊருக்கு போக சொன்னாரு? நினிவேக்கு போக சொன்னார். ஏன்னா நினிவேவோட பாவம் தான் ஆண்டவருடைய சமூகம் வரைக்கும் எட்டுச்சு. ஆனால் இந்த யோனாக்கு அங்கே போகிறதுக்கு மனது இல்லாமல் இருக்கிறதுனால அவர் திசை திரும்பி நினிவேக்கு போக வேண்டிய ஆள் எங்கே போயிட்டாரு? தர்ஷீஷுக்கு போனார். ஆனால் ஆண்டவர் விடலை. ஆண்டவர் அவரை விடலை. நம்மளே தவறு செய்யறதுக்கு போனாலும் ஆண்டவர் பல நேரத்தில் நம்மளை விடவே மாட்டார். அவருடைய அன்பின் கயிறுகளினால் நம்ம இழுத்து 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 வச்சுக்குவார் நம்மளை. தட் இஸ் காட்ஸ் மர்சி. தட் இஸ் காட்ஸ் மர்சி. நம்ம அவருடைய சமூகத்தை விலகி நம்ம போகணும்னு நினச்சா கூட நம்மளை விட மாட்டார் தெரியுமா? நம்மளே துணிஞ்சு போய் நம்ம பாவம் செய்யணும்னு நினச்சா கூட நம்மளை விட மாட்டார். ஏன் தெரியுமா? அவருடைய நேசக்கரம் நம்ம கூட இருக்குது. இங்கே யோனா அந்த நினிவேக்கு போகிறதுக்கு அவருக்கு மனசே இல்லை. அந்த மோசமான ஜனம், அந்த ஜனத்துக்கு நான் என்னத்துக்கு போய் சொல்லணும்? நான் என்ன பண்ண போகிறதில்ல, நினிவேக்கு போகிறதில்ல, நான் எங்கே போக போகிறேன்? தர்ஷீஷுக்கு போக போகிறேன்னு அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவருடைய இந்த திட்டத்துக்கு எதிரடையாக செயல்படுறாரு. என்ன நடந்தது? சமுத்திரத்தில் என்ன பண்ணுறாங்க? தூக்கி யோனாவை போடுறாங்க. சமுத்திரத்தில் அவரை போட்ட உடனே சமுத்திரத்தோட மும்முரம் அடங்குது. ஆனால் அந்த மனுஷங்களுக்கு ஒரே பயம். ஐயோ, இந்த ஒரு மனுஷனுக்கு தூக்கி நம்ம கடலில் போட்டோமே, இவனை தூக்கி கடலில் போட்டதுனால எனக்கு என் குடும்பத்துக்கு மேலே ரத்தப்பழி வந்துடுமா, எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமான்னு சொல்லிட்டு அந்த மனுஷர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டவருக்கு முன்னாடி பலியிடுறாங்களாம், பொருத்தனை பண்ணுறாங்களாம். அந்த மனுஷரெல்லாம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு பலியிட்டு பொருத்தனைகளை பண்ணினார்கள். ஆனால் ஆண்டவரோட பிளான் பாருங்கள், காட்ஸ் அமேசிங் பிளான். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தியிருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தார். இது எல்லாமே ஆண்டவர் யாருக்காக பண்ணுறார் தெரியுமா? அந்த நினிவே மக்களை பாதுகாக்கணுன்றதுக்காக இவரை கொண்டு போகிறார். இவர் முரண்டு பிடிக்கும் பொழுது கூட, இவர் அந்த பிளான்ல இருந்து வெளியில் போகும் பொழுது கூட ஆண்டவர் அவரை விட்டு கொடுக்காம, நம்மளை ஆண்டவர் விட்டே கொடுக்க மாட்டார். எந்த சூழ்நிலையும் நம்மளை விட்டு கொடுக்க மாட்டார். அவரை விட்டே கொடுக்காம, நீ போறியா போ, எவ்வளோ தூரம் உன்னால் என்கிட்ட இருந்து விலகி ஓட முடியும்? நான் உன்னை நினிவேக்கு போக சொன்னேன், நீ எங்கே போகிற? தர்ஷீஷ்க்கு போறியா? சரி போ, கடல் என் கண்ட்ரோலில் தான்ப்பா இருக்குது. நீ போறிய கப்பல், அந்த கப்பல் போதே கடல், அந்த கடல் யாரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது? என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போ கடல் ஆர்ப்பரிக்குது, கடல் கொந்தளிக்குது. இவங்க தூக்கி எங்கே போட்டுறாங்க? கடலில் போட்டுறாங்க. அந்த கடலில் வாழுது ஜீவராசிகள், அது கூட என் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அங்கே ஒரு பெரிய மீனை ஆண்டவர் அனுப்பி யோனாவை விழுங்கும்படி செய்கிறார். கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்ப்போமே, எப்படி பண்ணுது அந்த மீன்? விழுங்குதான். நம்மளால் ஒரு 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 சின்ன டேப்லெட்டை நம்மளால் என்ன பண்ண முடியும்? விழுங்க முடியும். மீதியெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்? மென்று நல்லா மென்று உள்ளே தள்ளுறோம். அந்த மீன் என்ன பண்ணுது? இவ்வளோ பெரிய மனுஷனை அப்படியே விழுங்குது. மீன் தானே எல்லாம் கடிச்சு சாப்பிடும். ஆனால் இங்கே என்ன பண்ணுது? மீன் விழுங்குது. பைபிள் அதானே சொல்லியிருக்கு, படிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அப்போ எல்லாமே ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படிதுங்க. எல்லாமே ஆண்டவர் சொல்கிறத கீழ்ப்படிது. கடல் கீழ்ப்படிது, மீன் கீழ்ப்படிது, மனுஷன் மட்டும்தான் கீழ்ப்படியல. கீழ்ப்படியாத மனுஷனை அவர் விடுற மாதிரி இல்லை, அவனை பின்னாடியே போகிறார். அவனை எப்படியாவது அவருடைய ட்ராக்ல கொண்டு வரணும்னு ஆண்டவர்
யோனா பின்னாடி போகிறார் பாருங்க. மீனை வச்சு என்ன பண்ணிட்டாரு? கேப்சர் பண்ணிட்டார், பிடிச்சிட்டார். ஸோ அவருடைய யோனா மீனோட வயிற்றில் எத்தனை நாள் இருக்காரு? 3 நாள் இருக்காரு. ஆனால் அந்த வயிற்றில் இருந்த அந்த யோனா, மீனோட வயிற்றில் இருந்த யோனா என்ன பண்ணுறாரு பாருங்க. 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இப்பதான் அவருக்கு கண்ணே திறக்குது. எங்க போயிட்ட பிறகு? மீனுடைய வயிற்றுல போன பிறகுதான் தான் செய்த தவறை யோனா உணர்கிறார். ஐயோ, என் ஆண்டவர் இந்த மக்களுக்கென்று ஒரு விஷயத்தை சொல்லும்படிக்கு என்னை அனுப்புனாரே, ஆனால் நான் அந்த ஜனங்க கிட்ட போகாதபடிக்கு, அந்த பிளான்க்கு, ஆண்டவருடைய திட்டத்துக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு வேற ஒரு திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்ததுனால இன்னைக்கு எங்கே வந்து உட்காந்துருக்கேன்? மீன் வயிற்றுல வந்து உட்காந்துருக்கேனே. நான் இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லையே, நான் அங்கே போய் ஜனங்க நடுவில் நின்று பிரசங்கம் பண்ண வேண்டிய ஆளாச்சேன்னு சொல்லி மீன் வயிற்றுல உட்காந்து அவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் பண்ணுறாரு. அங்கே எசேக்கியாவை பார்த்தோம். அவர் சுவர்புறமாக திரும்பி அவர் விண்ணப்பம் பண்ணும்போது ஆண்டவர் அவரை ஏற்றுக்கொண்டு ஆயுசு நாட்களை பெருக பண்ணினார். 15 வருஷங்கள். இங்கே இந்த யோனா மீனுடைய வயிற்றில் விண்ணப்பம் பண்ணுறாரு. அடுத்த வசனம் வாசிங்கம்மா. என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். போதுமா? எந்த சூழ்நிலையில, எந்த நெருக்கத்தில், எந்த மனுஷர்களும் வர முடியாத சூழ்நிலையில பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ள இருந்தா யாராவது மனுஷங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் பாருங்க, ஆண்டவருக்கு தெரியுது. ஏன்னா அனுப்பிச்சதே, அந்த மீனை அனுப்பிச்சதே அவர் தான். அப்போ நீங்கள் எந்த நெருக்கத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிட்டாலும் அவர் உத்தரவு அருளுவார். அவர் மறுபடியும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவார். பாதாளத்தோட வயிற்றிலிருந்து நான் கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். பாருங்க, மீன் வயிற்றுக்குள்ளேருந்து அவர் பண்ணுற ப்ரேயரை ஆண்டவர் கேட்குறாருங்க. யாரோட வயிற்றுலேருந்து பண்ணுறாது? மீனோட வயிற்றுலேருந்து அவர் பண்ணுற ப்ரேயரை கேட்டாரு. இதில் 10ஆம் வசனம் சொல்லுது, இதே அதிகாரத்தில், கர்த்தர் மீனுக்கு கட்டளை இட்டார். ஆண்டவர் யாருக்கு கட்டளை இடுறாரு? மீனுக்கு கட்டளை இடுறாரு. கரையிலே யோனாவை கக்கி விட்டது. அப்போ பாருங்க, ஒரு மனசு திரும்பும் பொழுது என்னெல்லாம் சுற்றி நடக்குது பாருங்களேன். மனசு நான் திரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரே முரண்டு பிடிச்சிக்கிட்டு நினிவேக்கு போக வேண்டியவர் தர்ஷீஷுக்கு போகிறாரு. தூக்கி கடலில் போடுறான். கடல் கொந்தளிக்குது, அப்புறம் கடல் அடங்குது, அப்புறம் மீன் விழுங்குது. ஆனால் மனசு மாறும் பொழுது அந்த மீன் கொண்டு வந்து கரையில் அவரை விட்டுட்டு போகுது. இவ்வளோ நாள் ஒரு வெக்கேஷன் போன மாதிரி அவர் எங்கே உட்காந்துருக்காரு? 3 நாள் அந்த மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்துருக்காரு. அதுவும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளுடைய அப்டாமின், அதாவது நம்மளோட வயிற்றில் நம்மளுடைய ஜீரண படுத்தும்படிக்கு சில ஆசிட்ஸ் வந்து சுரக்கும். பண்ணுவோம், அதுக்கு மேலே சாப்பிடுவோம். அப்போ வயிற்றில் இவ்வளோ பெரிய ஒரு ஆள் உள்ளே உட்காந்துருக்கான். ஆனால் அது வயிற்றில் எந்த அமிலமும் அந்த நேரத்தில் சுரக்கலை. அந்த மாதிரி சுரந்திருந்தால் அவர் என்னவாயிருப்பார்? அப்போ 3 நாள் ஆண்டவர் அந்த மீனை ஃபுல்லாக கண்ட்ரோல் எடுக்கிறார். அந்த மீனே ஒரு அற்புதமாக, ஒரு அதிசயமாக, அதோட வயிற்றில் இருக்கிற உறுப்புகள்லாம் வேறு மாதிரி வேலை செஞ்சுருக்கு. இதுக்கு முன்னாடி வேறு மாதிரி வேலை செஞ்சது. அந்த 3 நாள் மாத்திரம் ஃபுல் கண்ட்ரோல். அந்த மீன், அந்த ஜீரண உறுப்புகள், அந்த மீனுக்குள்ளே இருக்கிற எல்லாம் நமக்கு தெரியும். குடல் இருக்கும், நம்மளுக்கு எல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லா உறுப்புகளும் அதுக்குள்ளவே இருந்துச்சுல. அது எல்லாமே ஆண்டவரோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஏன் தெரியுமா? இந்த ஒரு மனுஷன் மனம் திரும்பணுன்றதுக்காக அவர் கொடுத்த அவகாசம். ஸோ அவர் கேட்குறாரு, அவர் மனசு திரும்பிட்டாரு. இந்த மீன் பாருங்கள் வந்து வாமிட் பண்ணிடுச்சு. அப்படியே எப்படி விழுங்குச்சோ ஒரு சேதாரமும் இல்லாமல் அப்படியே வந்து அந்த யோனாவை கக்கி விட்டது. அதற்கு பிறகு என்ன நடக்குது பாருங்கள். 3ஆவது அதிகாரம் 1 வசனம் சொல்லுது, 2ஆம் தரம் கர்த்தர் யோனா கிட்ட பேசுகிறாரு. கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, முதல் வாட்டி அவர் பேசுகிறாரு, நீ நினிவேக்கு போனு. ஆண்டவர் விடலை. திரும்பி 2ஆவது முறையும் அவர்கிட்ட பேசுகிறார். நம்மளை அவர் விடவே மாட்டார். நம்ம எவ்வளோ தூரம் நம்ம போனாலும், அவரை விட்டு பிரிந்து போனாலும், அவர் சொல்கிறத நான் கேட்க மாட்டேன்னு நம்ம தூரம் போனால் கூட அவருடைய விலகாத நேசக்கரம், பிரியாத நேசக்கரம் நம்ம ஒவ்வொருவரையும் பிடிச்சி இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த மீனுக்கு தூண்டில் போடுவாங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த நிறைய மழை பெஞ்சிச்சுன்னா எல்லா இடத்துலையும் இந்த குட்டி பசங்களாம் என்ன பண்ணுவாங்க, தூண்டில் எடுத்துகிட்டு போய் ஃபிஷ் பண்ணுவாங்க. அதை ஃபிஷ் பண்ணும்போது ரொம்ப பொறுமை அவசியம். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாது, அதில் அகப்படாது. யார் பொறுமையாக காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபிஷ் கிடைக்கும் இல்லையா? இப்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த மீன் வயிற்றுக்குள்ளவே இவனை பேக்கேஜ் பண்ணி
இவன் மனசை மாற்றி இவனை கொண்டு வந்து வெளியிலையும் விட வைக்கிறாரு. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை 2வது டைம் திரும்பி பாருங்க, அவர் சொன்னதை திரும்பியும் சொல்கிறார். அங்கேயும் சொன்னாரா, அவனுடைய நினிவேவுடைய பாவம் எங்கே வரைக்கும் எட்டுருச்சு, என் சமூகத்தை விட்டு வரைக்கும் எட்டுருச்சுன்னு சொல்கிறாரு. இப்போ திரும்பி அதே தான் சொல்கிறாரு, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாக. ஐயோ, இவனுங்க மோசமானவங்களாச்சே, இவங்களுக்கு நான் என்ன போய் போதிக்கிறது? முன்னாடியும் இதை தான் யோசிச்சார் யோனா. ஆனால் இப்போது மனம் மாறினவனாக, மனம் திருந்தினவனாக, ஓகே ஆண்டவர் சொல்லிட்டாரு, நான் போய் என்ன பண்ண போகிறேன், இந்த நினிவே மக்களுக்கு போதிக்க போகிறேன் என்று அவர் செல்கிறார். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண விஸ்தாரமான பெரிய நகரமாய் இருந்தது. ஒரு பெரிய சிட்டி. எந்த நகரம் வந்து ரொம்ப வெல்த்தியாக இருக்கோ, அதாவது ரொம்ப செல்வ செழிப்பாக இருக்கோ, அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எதில் இருப்பாங்க, ரொம்ப பெருமையில் இருப்பாங்க. கடவுள்லாம் பற்றி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அதுக்குரிய அவசியமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே இருக்குது, அவங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, ஆண்டவரை பற்றி நினைக்கவே மாட்டாங்க. ஒரு அருமையான ஊழியக்காரர் ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார், எனக்கு இது இப்பொழுது நினைவுக்கு வருகிறது. ஆண்டவரே, எனக்கு ரொம்ப ஆசீர்வாதத்தை கொடுத்துறாதீங்க, எனக்கு ரொம்ப நிறைவை கொடுத்துறாதீங்க, எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கொடுங்க. ஏன்னா நிறைவு வரும்பொழுது நாம் யாரை மறந்து விட வாய்ப்பு இருக்கிறது, கர்த்தரை மறந்து விட வாய்ப்பு இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் ஆண்டவரே எனக்கு இது கொடுங்கப்பா, எனக்கு இந்த நேரத்துக்கு இது தேவையாக இருக்குது, அன்றன்று ஆகாரத்தை என்று எங்களுக்கு தாரும் சொல்லி பரமண்டல ஜபத்தில் சொல்லியிருக்கிறது போல் அன்னன்னைக்கு எனக்கு என்ன தேவையோ அதை மாத்திரம் நீங்கள் கொடுங்கப்பான்னு சொல்லிட்டு அந்த ஊழியக்காரர் ஒரு பொன்மொழி அவர் சொல்லியிருக்கார். அப்போ இந்த நினிவேல இருக்கிற மக்கள் செல்வ செழிப்பில் இருக்கிறாங்க. கர்த்தரே எங்களுக்கு தேவையில்லை, யாருமே எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு எல்லாம் இருக்குன்ற ஒரு பெரிய பெருமையில் அவங்க இருக்கிறாங்க. அந்த நினிவேக்கு முன்னாடி இந்த கர்த்தருடைய ஊழியக்காரராகிய யோனா போகிறாரு. அவர் சொல்கிறாரு, 4ஆம் வசனம் வாசிங்கம்மா. யோனா நகரத்தில் பிரவேசித்து ஒரு நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு, அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டோம் பட்டுப்போம் என்று கூறினான். எத்தனை நாள் டைம் கொடுத்துருக்கிறார் ஆண்டவர்? 40 days. இன்னும் 40 நாளில் இந்த பட்டணத்தை நான் அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு வெயிட்டிங் பீரியட் கொடுக்குறார். இந்த 40 நாளுக்குள்ள என்னனாலும் நடக்க வாய்ப்பு இருக்குது. உடனே என்ன பண்ணுறாங்க, இந்த நினிவேல இருக்கிற ஜனங்கள் அனைவரும் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பாருங்க, அந்த ஜனங்க ரொம்ப பாவம் நிறைந்தது தான். அவங்க செய்த பாவம் எங்கே வரைக்கும் எட்டுச்சு, கர்த்தருடைய சமூகத்தை வரைக்கும் எட்டுச்சு. ஆனால் அவங்க தங்களை மாற்றிக்கொள்ள, தங்களுடைய சூழ்நிலை மாறிக்கொள்ள யாரை பார்க்கணுன்னு அவங்களுக்கு தெரியுது, கர்த்தரை பார்த்தா அவங்க சூழ்நிலை மாறுன்றது அவங்களுக்கு தெரியுது. அவங்க என்ன பண்ணுறாங்க, நினிவேயில் உள்ள ஜனங்கள் எல்லாருமே விசுவாசிக்கிறாங்க, உபவாசிக்கணும்னு சொல்கிறாங்களாம். அதில் பாருங்கள், அந்த வசனத்தோட கடைசியில் சொல்லியிருக்கு, பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெட்டுடுத்தி கொண்டார்கள். நம்ம பசங்களுக்கு ஃபாஸ்ட் பண்ண முடியல, அதனால தான் நான் என்ன சொன்னேன், அட்லீஸ்ட் ஸ்க்ரீன் ஃபாஸ்டிங்காவது இருங்க, ஃபோனை என்ன பண்ணாதீங்க, அவசியம் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். ஆனால் இங்கே பாருங்கள், அந்த நினிவே சிட்டியில் சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபாஸ்ட் பண்ணி ப்ரே பண்ணுறாங்க. அவங்கள ஆண்டவர் அழிக்காதபடிக்கு அவர்கள் ஜெபம் செய்கிறார்கள். ஏன்னா தீர்க்கதரிசி மூலமாக வார்த்தை உண்டாயிடுச்சு, இன்னும் 40 நாள் அந்த சிட்டியை ஆண்டவர் வாஷ் அவுட் பண்ண போகிறார். நோவாவோட காலத்தில் அதானே நடந்தது, ஆண்டவர் முழு உலகத்தையுமே அழிச்சிட்டாரே. ஐயோ, இந்த நினிவேக்கு இப்படி ஒரு செய்தி ஆண்டவருடைய தூதன் வந்து சொல்கிறாரே, நம்ம அழிஞ்சு போயிட்டோம்னா எப்படி அப்படின்னு சொல்லி அவர்களுக்குள்ள பயம் வந்து எல்லாமே ஆண்டவருடைய சமூகத்தில் ரெட்டு உடுத்துதல் என்றால் ஒரு கோணி பை இருக்குல்ல, சாக் கிளாத் என்று சொல்வார்கள், அதை ரெட்டு உடுத்தி, அதாவது நல்ல விலையுயர்ந்த வஸ்திரங்கள், நம்ம தினசரி யூஸ் பண்ணுற வஸ்திரங்கள்லாம் போடாதபடி அந்த ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, உபவாசிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களை மன்னிச்சிருங்கன்னு. அடுத்தது பாருங்க, வியந்து போகிற ஒரு காரியம், ராஜாவும், அந்த நாட்டோட ராஜாங்க, மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும், அடுத்தது பாருங்களேன், மிருகங்களும் கூட, ராஜா கீழே இருக்கிற அசிஸ்டன்ஸு,
அவங்கள விடுங்க, மனுஷங்களை விடுங்க. அடுத்தது ஒன்று சொல்லியிருக்கு பாருங்க, மிருகங்களும் மாடுகளும் ஒன்றும் ருசி பாராது இருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமல் இருக்கும். பாருங்க, அதுங்களுக்கு கூட அவங்க தண்ணி காமிக்கல, அதுங்க கூட மேய்ச்சலுக்கு எங்கேயும் அனுப்பல, அதுங்க கூட ஃபாஸ்ட் பண்ணுதுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, அக்கிரமம் பெருகி போயிடுச்சு. மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியும் கையில் உள்ள கொடுமையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். ஆமா, ஒரு பெரிய மாற்றம் நடக்குது நினிவேல. இவ்வளோ நாள் பாவம், இவ்வளோ நாள் தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியங்கள், தேவன் அருவருக்கிற காரியங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த எச்சரிப்பின் செய்தியை கேட்ட பிறகு தங்களை தாழ்த்துறாங்க. தங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசிக்கிறாங்க. உபவாசி ஜெபிக்கிறாங்க. ஜெபிச்ச உடனே என்ன நடக்குது, மறுபடியும் நம்ம 10ஆம் வசனம் நம்ம வாசிப்போம். தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து. அப்போ இவங்களாம் என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளோ நாள் பொல்லாத வழி பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ இந்த ப்ரேயர் பண்ண பிறகு அவங்க பொல்லாத வழிகளை விட்டு என்ன பண்ணிட்டாங்க, திரும்பிட்டாங்கன்னு யார் பார்க்குறாரு, ஆண்டவரே பார்க்குறாரு. ஆண்டவருக்கே தெரியுது இவ்வளோ நாள் பொல்லாங்க பண்ணவங்க இப்போ என்ன பண்ணுறாங்க, அதுலேருந்து மாறணும்னு நினைக்கிறாங்கன்றது ஆண்டவருக்கு தெரியுது. தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். திஸ் இஸ் த பவர் ஆஃப் ட்ரூ ரிப்பெண்டன்ஸ். பாருங்க, நான் அழிக்க போகிறேன், நான் முற்றிலுமாக அழிக்க போகிறேன் என்று சொல்லியிருந்த ஆண்டவருடைய மனதையே எது மாற்றுது பாருங்க, இந்த மனம் திரும்புதல். நான் சொல்லியிருந்த தீங்கை குறித்து ஆண்டவரே யோசிச்சார். ஐயோ, இந்த ஜனங்க மனசு திரும்புகிறாங்களே, நம்ம ஏன் இவங்களை அழிக்கணும், நம்ம இவங்களை அழிக்க வேணாம் என்று அவர் யோசித்து அந்த தீங்கை அவர் செய்யலையாங்க. நம்ம அப்படியே 1ஆம் வசனத்துக்கு போகலாம். 1ஆம் வசனத்தில் அவர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன சொல்லியிருந்தார், யோனாக்கு ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன கொடுத்துருந்தார் பாருங்க, நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது, விரோதமாக போ பிரசங்கி, அவங்கள நான் அழிக்க போகிறேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். இப்போ மனஸ்தாபப்படுறேன்னு சொல்கிறார். இதுதான் உண்மையான மனம் திரும்புதல். அப்போ உண்மையான மனம் திரும்புதல் நம்ம வாழ்க்கையே என்ன பண்ணோம், மாற்றோம். பக்கத்தில் சொல்லுங்கள், உண்மையான மனம் திரும்புதல் உன் வாழ்க்கையே மாற்றும். உண்மையான மனம் திரும்புதல் உங்கள் வாழ்க்கையே மாற்றும். அப்போ நினிவேக்கு வர இருந்த ஒரு பெரிய கெடுதி, நினிவேக்கு வர இருந்த ஒரு பெரிய அழிவு, சென்னை சிட்டி மாதிரி ஒரு பெரிய சிட்டி தான் நினிவே. அந்த நினிவே சிட்டியே அழிந்து போகிற மாதிரி ஒரு காரியம் நடக்க இருந்தது. ஆனால் அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது நிமித்தம் ஆண்டவர் அந்த தீங்கை அவர்கள் மீது வர பண்ணலை. அடுத்தது யோனாக்கு ஒரு ஆண்டவர் மேலே ஒரு மனசு கஷ்டம் வந்துருச்சு. யாருக்கு மனசு கஷ்டம் வந்துருச்சு, யோனாக்கு. நீங்கள் தானே சொன்னீங்க போ சொல்லி, நீங்கள் தானே சொன்னீங்க இவங்களை அழிக்க போகிறேன்னு, இப்போ நீங்களே அழிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க, அப்போ நான் போனது வேஸ்ட்டு தானே, அதுக்கு தான் நான் ஏற்கனவே நான் போக மாட்டேன்னு சொன்னேன் ஆண்டவர் அப்படின்னு யோனா ஆண்டவர்கிட்ட சண்டை போடுறார். அதுக்கு தான் நான் போக மாட்டேன்னு சொன்னேன், எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க, நீங்கள் ரொம்ப இரக்கமுள்ள ஆண்டவர், நீங்கள் சாந்தமுள்ள ஆண்டவர், நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க, ஜனங்களை அழிக்க மாட்டீங்கன்னு தெரியும், அதுக்கு தான்ப்பா நான் தப்பிச்சு எஸ்கேப் ஆகி போனேன். ஆனாலும் நீங்கள் என்னை விடலை, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, என்னை மீனை கொண்டு என்னை பிடிச்சிங்கன்னு சொல்லி யோனாவும் ஆண்டவர்கிட்ட அவர் ஒரு கான்வர்சேஷன் பண்ணுறாரு. அப்புறம் ஒரு சூறை செடிக்கிட்ட போய் உட்காராரு. அதெல்லாம் அந்த கடைசி அதிகாரத்தில் வரும். அதில் லாஸ்ட்டாக ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறார் பாருங்க, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேகமான மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. இப்படி தான் ஆண்டவர் நம்ம ஒவ்வொருத்தருக்காகவும் பரிதபிக்கிறாரு. பரிதபினா, ஐயோ இவங்க மனசு மாற மாட்டாங்களா, ஐயோ இவங்க தப்புலேருந்து திருந்த மாட்டாங்களா, ஐயோ இவங்க கொஞ்சமாவது ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய மனசு நம்ம ஒவ்வொருத்தருக்காக ஃபீல் பண்ணுது. அந்த ஜனங்கள்லாம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு ஆண்டவரோட மனசை மாற்றினாங்களோ, நம்மளும் ஆண்டவருடைய ஹார்ட்டை ஃபீல் பண்ணும்பொழுது
கர்த்தர் நம்ம வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றுவார். இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த மனுஷனும் பர்ஃபெக்ட் கிடையாது. நோ மேன் இஸ் பர்ஃபெக்ட் இன் திஸ் வேர்ல்ட். எல்லாருக்கிட்டேயும் குற்றங்கள் இருக்குது, குறைகள் இருக்கிறது, அக்கிரமங்கள் இருக்குது, மீறுதல் இருக்குது, பாவம் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அதை உணர்ந்தவர்களாக ஆண்டவர் பக்கமாக திரும்பும் பொழுது ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஸோ 2 உதாரணங்கள் நம்ம பார்த்தோம். முதல் உதாரணம் யாரை குறித்து பார்த்தோம்? எசேக்கியா ராஜாவை குறித்து பார்த்தோம். அவருக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இவர்களுக்கு தேவன் பாதுகாப்பை கொடுத்தார். 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ரிப்பன்டன்ஸ், அதாவது மனம் திரும்புதல் என்ன மாற்றத்தை நம்ம கொடுக்கறது? ஸ்லைடில் இருக்குது, பார்த்து சொல்லுங்கள். 3rd ஸ்லைடில் டிரான்ஸ்ஃபார்ம் பீப்புள். மனம் திரும்புதல் மக்களை மாற்றும். நம்மளே மாற்றிடுமா? நம்ம மனசு திரும்பும் போது நம்மளே எது மாற்ற போகிறது? மனம் திரும்புதல் நம்மை மாற்றுகிறது. இதற்கு உதாரணமாக நம்ம யாரை குறித்து பார்க்க போகிறோம்னா, பவுல் அப்போஸ்தலரை குறித்து பார்க்க போகிறோம். ஸோ பவுல் அப்போஸ்தலரை குறித்து நமக்கு தெரியும். அவர் யார்? அவர் ஒரு யூதர். ஆனால் யூதனா அவர் பிறக்கிறாரு. ஆனால் அவர் ஒரு ரோமன் சிட்டிசன்ஷிப் எடுத்துருக்கிறார். அதாவது ரோம நாட்டில் அவருக்கு குடியுரிமை இருக்கிறது. அவர் யூதருக்கு யூதராகவும் இருக்கிறாரு, கிரேக்கருக்கு கிரேக்கராகவும் இருக்கிறாரு. அவர் ஒரு ரோமன் சிட்டிசனாக அவர் இருக்கார். சரிங்களா? ஸோ சவுல் என்பவன் 9:1 அப்போஸ்தலருடைய நடபடிகள் சொல்லுது. சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படிக்கு சீறி பிரதான ஆசாரியர் இடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தார் ஆகிய புருஷரை ஆகிலும் ஸ்திரீயை ஆகிலும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கு உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். அப்போ அத்தாரிட்டி யாரோட கையில் இருக்குது? சவுல் கையில் இருக்குது. சவுல்கிட்ட என்ன பெர்மிஷன் லெட்டர் இருக்குது? கிறிஸ்டியன்ஸை அடித்து நொறுக்கலான்ற பெர்மிஷன் லெட்டர் யார் கையில் இருக்குது? சவுல்கிட்ட இருக்குங்க. சவுல் இப்போ வெறி கொண்டு போகிறார். தமஸ்குவை நோக்கி அவர் போகிறார், கொலை செய்யும்படிக்கு போகிறார். அவர் ஒரு யூதன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவங்க ஒரு ஆண்டவரா மேசியாவா அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அவரும் எல்லாரும் போல் ஒரு தீர்க்கதரிசின்னு தான் அவங்க இதுவரைக்கும் ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. இதுதான் யூதர்களுடைய மைண்ட் செட். இன்றைக்கி கூட நம்ம போய் இஸ்ரவேலில் சுவிசேஷம் சொல்ல முடியாது. சொன்னோம்னா நம்ம மேலே கல் கூட தூக்கி போடுவாங்க, நம்மளை அடிப்பாங்க. இப்படி தான் இருக்குது. ஆனாலும் அங்கே இருக்கிற சிலர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்க பேர் தான் மெசியானிக் ஜூஸ் என்று சொல்வார்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட யூதர்கள் சிலர் இருக்கிறாங்க. நம்மளுடைய தினசரி நம்ம 3 ஜெபங்கள் நடக்குது இல்லையா? காலையில் நடக்கிற ரைஸ் அப் அண்ட் ப்ரே, அதுக்கப்புறம் ஈவினிங் நடக்கிற லெட்ஸ் ப்ரே, நைட் நடக்கிற வாட்ச் அண்ட் ப்ரே, இதிலெல்லாம் கலந்து கொள்ளுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஜெப குறிப்பு நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோம்? இஸ்ரவேலுக்காக ஜெபிக்கிறோம். இஸ்ரவேலுக்காக நம்ம ஜெபிக்கணும். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். அவங்கெல்லாம் ரட்சிக்கப்படணும். அப்போ இந்த இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க நடுவில் வாழுறாரு. அவங்க நடுவில் பல அற்புதங்கள் செய்கிறாரு. பல பேர் என்ன பண்ணுறாங்க? ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. ஆனால் ரொம்ப அதிகமாக ஆண்டவருக்காக, அதாவது ஆர்த்தடாக்ஸ் ஜூஸ் என்று சொல்வார்கள், அவங்க ஆச்சாரமாக ஆண்டவருடைய வேதங்களை கற்று படித்து தேறினவங்களாம் என்ன பண்ண முடியல, அவங்களால ஏற்றுக்க முடியல. இவர் தான் ஆண்டவருங்கிறத அவங்களால ஏற்றுக்க முடியல. அதில் ஒரு ஆள் தான் யார்? இந்த சவுல். அப்போ இந்த சவுல் என்ன பண்ணுறாரு? போய் பர்மிஷன் லெட்டர் வாங்கிக்கிட்டு எங்கே போகிறாரு? தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்காக அந்த நிருபங்களை அவர் கேட்டு வாங்கினார். இப்போ தமஸ்குவுக்கு சமீபித்த போது 3ஆம் வசனம் சொல்லுது, சடிதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசித்தது. God has a plan and purpose for everyone. அவன் நன்மை செஞ்சாலும், அவன் தீமை செஞ்சாலும், அவன் ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சாலும், அவனுக்கு ஒரு பிளான் ஆண்டவர் வச்சுருக்கார். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவனை என் பக்கமாக இழுப்பணும்னு சொல்லி ஆண்டவர் ஒருத்தருக்கும் ஒரு பிளான் வச்சுருக்கார். அந்த பிளானுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். நமக்கு தெரியும், இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் கிறிஸ்தவத்துக்கு விரோதமான காரியங்கள் மிகவும் மிகவும் அதிகமாக எழும்பி கொண்டிருக்கிறதை நாம் அறிவோம். அப்போ நம்முடைய ஜெபம் என்னவா இருக்கணும்? ஆண்டவரே, அன்றைக்கு சவுலை
உம்மை துன்பப்படுத்தும்படிக்கு எழும்பின சவுலை பவுலாக மாற்றினீரே, இன்றைக்கு உம்மையும் உம்முடைய ஊழியக்காரர்களையும் உம்முடைய ஆலயங்களையும் துன்பப்படுத்தும்படிக்கு எழும்புகிற பல சவுல்களை பவுல்களாக மாற்றுங்க ஆண்டவரே. நீங்கள் ஜெபிக்கணும். பல காரியங்களை நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் தினசரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது பார்ப்பீங்க. பார்க்கும்பொழுது கையை தூக்கி ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே இவங்களெல்லாம் மாற்றுங்க, இவங்களெல்லாம் மாற்றுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்கள். உங்களோட ப்ரேயர் ஆண்டவர் கேட்டு மாற்றினார்னா எவ்வளோ சந்தோஷம் இல்லை? இந்த சவுலுக்கு நடந்த காரியம் பாருங்கள். ஒரு ஒளி அவரை சுற்றி பிரகாசிக்கிறது. அவன் கீழே விழுறான். சவுலே சவுலே, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். He had the direct encounter. Encounter என்றால் நேருக்கு நேர். என்கவுண்டர் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது? நேருக்கு நேர். நேருக்கு நேராக ஆண்டவரை பார்க்குறான். அப்போ ஆண்டவர் என்ன கேட்குறாரு? சவுலே சவுலே, நீ என்ன ஏன் துன்பப்படுத்துகிற? உனக்கு என்னப்பா பிரச்சனை? ஏன்ப்பா என்ன ஹர்ட் பண்ணுற? அப்போது சவுல் மறுபடியும், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு கர்த்தர் மறுபடியும் அவருக்கு ரிப்ளை பண்ணார். பாருங்கள், டைரெக்டாக கான்வர்சேஷன் நடக்குது, பேசிக்கிறாங்க. அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம். அவன் நடுங்கிட்டான். ஐயோ, நான் உங்களை ஒன்றுமே பண்ணலையா ஆண்டவரே? ஆனால் பாருங்க, கர்த்தருக்காக பாடு அனுபவித்தவர்களுடைய காரியங்களை கர்த்தர் வந்து நின்று ஃபேஸ் பண்ணுறாரு. இதே தான் நடக்க போகிறது நம்முடைய இந்திய தேசத்திலும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கர்த்தருக்காக பாடு அனுபவிக்கிறவர்களாக கர்த்தர் வந்து நிற்க போகிறார். அப்போ சவுல் முன்னாடி வந்து நிற்கிறார். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று அவர் வந்து நிற்கிறாரு. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாகிறேன். உடனே அவர் மாறிட்டார் பாருங்க. உடனே இம்மீடியட்டாக அவரோட மனசு மாறி, ஆண்டவர் நான் என்னப்பா செய்யணும் சொல்லுங்கள், நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், நான் செய்கிறேன். நீர் என்ன செய்ய மன்னிக்கவும், நான் என்ன செய்ய சுத்தமாக இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்து போ. அதுக்குள்ளே என்ன போயிடுச்சு? அவருக்கு கண்ணு போயிடுச்சு. கையிலாக கொடுத்து அவரை தூக்குறாங்க. கண்ணு தெரியாதவங்களை எப்படி நம்ம பிடிச்சி கூட்டிகிட்டு போவோம்? அவங்களோட கையை தூக்கி நம்ம தோள் மேலே வச்சுக்குவோம், இல்லைனா அவங்க கையை நம்ம பிடிச்சிக்குவோம். பிடிச்சி தான் என்ன பண்ணுவோம்? க்ராஸ் பண்ணுவோம். அவங்க ஒரு ஸ்டெப்ஸில் நடக்கும்பொழுது என்ன பண்ணுவோம்? இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஒரு மேலே ஸ்டெப்பில் ஏறும்போது என்ன சொல்லுவோம்? இங்கே ஒரு ஸ்டெப் இருக்குது, காலை தூக்கி மேலே வைங்கன்னு சொல்லுவோம். அதுதான் கையிலாக கொடுக்கறது. கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள கூட்டிகிட்டு போகிறது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. யாரோட நிலமை? இந்த சவுலோட நிலமை. சவுலுக்கும் பாருங்கள், 3 days 3 நாள் அவருடைய கண்கள் இருளாக இருந்துச்சு. அந்த 9ஆம் அதிகாரத்தில் தான் நாம் இருக்கோம். அதில் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. யாரை குறித்துனா, அனனியா என்கின்ற ஆண்டவருடைய ஒரு ஊழியக்காரர். பாருங்கள், ஒவ்வொரு இடத்துலையும் கர்த்தர் மனம் திரும்பும்படிக்கு ஒரு ஊழியக்காரரை அனுப்புகிறார். முதல்ல எசேக்கியா கிட்ட யார் போனது? ஏசாயா போனார். நினிவேல யார் போனது? யோனா போனார். இப்போ இங்கே இந்த பவுலை கர்த்தருடைய ஊழியக்காரராக மாற்றும்படிக்கு, ஆண்டவருடைய வழியில் கூப்பிடும்படிக்கு யார் போகிறார் பாருங்க? அனனியா அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். அதற்கு அனனியா, ஆண்டவரே இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உங்களுடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து அநேகரால் கேள்விப்பட்டிருக்கேன். மோசமானவராச்சே, இவனையா ஆண்டவரே நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? என்ன போய் மீட் பண்ண சொல்கிறீங்க? அப்போ ஆண்டவர் ஒரு சாட்சி ஒரு காரியம் சொல்கிறாரு. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படிக்கு தானே அவன் பிரதான ஆசிரியர்கிட்ட அதிகாரம் பெற்றிருக்கிறான்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லைப்பா, நீ எழுந்து போ. அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறான் என்று ஆண்டவர் அவரை குறித்து ஒரு பெரிய சர்டிஃபிகேட் இங்கே கொடுக்குறார். எவ்வளோ அதிகமாக அவங்க ஆண்டவரை எதிர்க்கிறாங்களோ அவ்வளோ அதிகமாக அவங்க ஆண்டவரை ஃபாலோ பண்ண போகிறாங்கன்னு அர்த்தம். ஆமேன். அப்போ ஆண்டவரை எதிர்க்கிறவர்களுக்காக ஜெபிக்க வேண்டியது நம்ம தோள்கள் மேலே விழுந்த கடமையாக இருக்கிறது. பல எக்ஸ்ட்ரீமிஸ்ட் குரூப்ஸ் இருக்காங்க, அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அப்போது இங்கே இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் வெறும் யூதர்களுக்கு மாத்திரமா இருந்த ஆண்டவர் இப்போ புறஜாதிகளுக்கும் ஆண்டவராக அவர் மாறி இருக்கிறார். எருசலேமுடைய திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் மட்டும் எப்போ கிழிந்தது? 2ஆக கிழிஞ்சிச்சு. ஆண்டவர்
சிலுவையில் தன்னுடைய உயிரை விட்ட போது அந்த மாத்திரத்தில் பூமி அந்தகாரப்படுது, பூமி அதிர்ச்சி வருது. எருசலேமில் இந்த திரைச்சில ரெண்டாக கிழிஞ்சது. ஏன் தெரியுமா? இது வரைக்கும் 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறாங்க. நம்மளால ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகலாம் முடியாது. எந்த ஜனங்களும் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே போக முடியாது. ஆசாரியன் மாத்திரமே உள்ளே போக முடியும், ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும். மீதி பேரெல்லாம் பிரகாரத்தில் தான் வெளியில் நிற்க முடியும். ஆனால் என்னைக்கு ஆண்டவர் தன்னுடைய உயிரை விட்டாரோ அன்னைக்கே ஆண்டவர் இந்த பிரிவினை நீக்கி மொத்த பேரும் உள்ளே வர்றதுக்கு, ஏன் புறஜாதிகளாகிய நாம கூட ஆண்டவரை தொழுது கொள்ளும்படிக்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றி போட்டிருக்கிறாரே. அப்போ புறஜாதிகளும் ராஜாக்களும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் நான் ஆண்டவரை அறிவிக்கிறதுக்காக இவரை சூஸ் பண்ணியிருக்கேன்ற ஒரு பெரிய பிளானை ஆண்டவர் அந்த இடத்துல அனனியாவுக்கு சொல்கிறாரு. பல நேரத்தில் நமக்கு பிக் பிக்சரே புரியாது. நம்மளுக்கு இன்றைக்கி தான் என்ன நடக்கும்னு தெரியும், நாளைக்கு மேபி இந்த ஒரு வாரத்தில் என்ன நடக்கும்னு தெரியும். 10 வருஷம் கழித்து என்ன நடக்கும் நமக்கு தெரியுமா? 20 வருஷம் கழித்து எனக்கு என்ன நடக்கும்னு தெரியுமா? தெரியாது. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். அதனால் அவருடைய சித்தத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆமென். இப்போ அனனியா என்ன பண்ணுறார் பாருங்கள். இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று அவனை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இங்கேயும் இவன் வந்திருக்கானேன்னு சொல்கிறாரு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், இல்லை, நான் அவனை தெரிந்து கொண்ட பாத்திரம் சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டார். நான் தான் அவனை சூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பார். ஓகே, நீ எந்த மட்டும் போறியோ போ, எப்படி இருந்தாலும் நீ எங்கே தான் வரப்போகிற, ஏன் சமூகத்துக்கு தான் வரப்போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய சான்ஸ் கொடுக்குவார். ஆனால் அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தி கொண்டோமானால் நாம் பிழைத்து கொள்வோம். ஆமேன். ஸோ இதோட நான் சொன்ன அந்த 3 உதாரணங்கள் முடிஞ்சிச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவரை குறித்து அறிவித்தவர் யார்? யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகனுடைய ப்ரீச்சிங், யோவான் ஸ்நானகனுடைய சர்மன் என்ன? யோவான் ஸ்நானகன் யூதேவின் வனாந்தரத்தில் வந்து என்ன சொன்னார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். எல்லாரும் வந்து கேட்குறாங்க, கூட்டம் கூட்டமாக மந்தையாக வந்து யோவான் ஸ்நானகன் சொல்கிறத வந்து கேட்குறாங்க. ஞானஸ்நானம் பெறும்படிக்கு யோர்தானுடைய கரையில் வந்து நிற்கிறாங்க. அப்போ எல்லாருக்கும் பயம் வந்துச்சு. ஐயோ, ஆண்டவர் வரப்போகிறாரு, பரலோக ராஜ்யம் வந்துட போகுது, ஐயோ நம்ம அந்த பரலோக ராஜ்யமில் போகலனா எப்படி, எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பல பேர் யோவானை அப்ரோச் பண்ணுறாங்க. இன்றைக்கு இந்த பயம் நம்மளுக்குள்ளே வரணும். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்குது. நம்ம மனம் திரும்பும் பொழுது நம்மளால் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மனம் திரும்பலைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போகவே முடியாது. நம்மளுடைய சர்மனை ஸ்டார்ட் பண்ணும் போதே சொன்னேன், மனம் திரும்புதலுங்கிறது உங்கள் கையில் கொடுக்கப்பட்ட ஒரு தங்க சாவி, ஒரு விலையேற பெற்ற சாவி. அந்த சாவி பரலோக கதவையே திறக்கும் உங்களுக்காக. அந்த கதவு திறந்துச்சுன்னா உங்களால் என்ன பண்ண முடியும்? பரலோகத்துக்குள்ளே போக முடியும். சரி, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அவர் என்ன காரியத்தை பிரசங்கித்தார்? மத்தேயு 4:17 வாசிங்க. இயேசு கிறிஸ்துவும் எந்த காரியத்தை தான் சொல்ல வந்திருக்கிறார்? அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூவுலகிற்கு வந்து என்ன காரியத்தை தான் அவர் சொல்றாரு? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். எண்ணில் அடங்கா மக்கள் என்ன செய்தாங்க? ஆண்டவரை பின்பற்றினாங்க, ஆண்டவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பாவ வழிகளெல்லாம் விட்டு ஆண்டவரை பின்தொடங்க ஆரம்பித்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு, நம்ம மனசு மாறி ஆண்டவரை ஏற்றுக்கிட்டா நம்ம பழச்சிக்குவோம் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கி ஆண்டவரோட வார்த்தை நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்துட்டுருக்கு. இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஆண்டவர் கதவை தட்டுறாரு. லெட்ஸ் ஓப்பன் த டோர். ஆண்டவரை நீங்கள் எனக்குள்ளே வாங்கன்னு சொல்லி நம்ம இன்வைட் பண்ணுவோம். அதற்கு பிறகு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் 3.5 ஆண்டுகள் அவர் ஊழியம் செய்து பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு கூட எழுந்து 40 நாள் திஷ்டாந்தமாக தன்னை காண்பிக்கிறார். நான் உயிரோடு எழுந்துட்டேன். எத்தனை நாள் காமிக்கிறார் ஆண்டவர்? 40 நாள் காமிக்கிறார். அதுக்கு பிறகு ஆண்டவர் எங்கே போய்டுறாரு? இப்போ ஆண்டவர் உலகத்தில் இருக்காரா? நம்ம பூ உலகில் இருக்காரா? இல்லை. ஜீசஸ் இஸ் அட் த ஹெவன். ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் ஆண்டவர் உட்காந்துட்டு இருக்கார். அப்போ நம்ம கூட இருக்கவர் யார்?
நம்ம ப்ரே பண்ணுறோமே, நம்ம ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறோமே, நம்ம ப்ரே பண்ணுறோமே ஒரு பெலன் ஃபீல் பண்ணுறோமே, நம்ம ப்ரே பண்ணுறோமே ஆண்டவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அப்போ நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், கண்டித்து உணர்த்துகிறவராகிய பரிசுத்த ஆவியானவர், நமக்காக வாக்கு கடங்கா பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது வந்தார் இந்த உலகத்தில்? ஜீசஸ் கிரைஸ்ட் அவர் பரமேறினாருன்னு சொன்னோம்ல, 50th டே, அதுதான் பெந்தெக்கோஸ்தே நாள். அந்த நாளில் ஆண்டவர் அக்கினியாக இறங்கி வரார். அப்போ தான் ஆதி அப்போஸ்தலர் நாட்களில் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மேல் வீட்டு அறையில் அவங்க கூடியிருக்கிறாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. அவங்கெல்லாம் ரிசீவ் பண்ணாங்களே, பேதுரு தான் இந்த ஆதி அப்போஸ்தலர் சபைக்கு பிஷப், அவர் தான் தலைவர். அவர் கொடுத்த முதல் செய்தி என்னன்னு பாருங்க. அப்போஸ்தலர் 2:38 வாசிங்க மேம். ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். அப்போ பேதுருவும் என்னதான் வசனம் சொல்றாரு, அதாவது அவர் தான் ஃபர்ஸ்ட் பிஷப்பு, ஃபர்ஸ்ட் சர்ச்சினுடைய ஃபர்ஸ்ட் பிஷப். அவரும் என்னதான் சொல்றாரு? மனம் திரும்புங்கப்பா, பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெறுங்கப்பா, பரிசுத்த ஆவியின் வரத்தை நீங்கள் அதற்கு பிறகு நீங்கள் பெற்றுக்கொள்வீங்கன்னு சொல்லிட்டார். ஸோ இன்னைக்கு இந்த நன்னாளில், கர்த்தருடைய உயிர்த்தெழுந்த நாளில் வந்திருக்கிற அருமையான தேவஜனமே, கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். நம்ம மனசு திரும்பும் போது என்னென்னலாம் நடக்கும்னு பாருங்கள். நம்மளுக்கு மட்டும் ஆசீர்வாதம் கிடையாது. 2 நாளாகும் 7:14 நம்ம எல்லா இடத்துலையும் கோட் பண்ணுற ஒரு வசனம், தேசத்துக்காக ஜெபிக்கும் போது நம்ம கோட் பண்ணுற ஒரு வசனம், நமக்கு மனப்பாடமாக தெரிஞ்ச ஒரு வசனம். என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், தங்களை தாழ்த்தி, அடுத்தது ஜெபம் பண்ணி, அடுத்தது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை. அப்போ நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் இந்த ரிப்பன்டன்ஸ்க்கும் கனெக்ஷன் இருக்கு. நம்ம தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கும் மனம் திரும்புதலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நம்ம மனசு திரும்பினோம்னா ஆண்டவர் யார் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு? நம்ம தேசத்தையே பிளஸ் பண்ணுவாராம். அப்போது ஏன் இன்னும் நம்ம தேசம் பிளஸடாக இல்லை? நம்ம பல தேசங்களை நம்ம பார்க்குறோம், சரி நம்ம கண்ட்ரி இந்த மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரம் யோசிப்போம். இன்னும் மனம் திரும்புங்கள், மனம் திரும்புதல் நடக்கலை, இன்னும் அந்த க்ஷேமத்தை நம்ம அனுபவிக்கலை. இந்தியாவில் பல இடங்களில் ஒரு ஒரு வெல்த்தியான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம், ஆண்டவருக்கு நெருங்கி ஜீவிக்கிற காரியத்தை பார்க்குறோம். ஆனால் இன்னும் பல இடங்களில் அப்படியே தான் இருக்கிறது. அப்போ நம்ம பண்ணுற ஒரு மனம் திரும்புதல் ஆண்டவர் தேசத்திற்கு க்ஷேமத்தை வர பண்ண அவர் வல்லவராய் இருக்கிறார். நம்ம மனசு திரும்பினா ஆண்டவர் யாருக்கு க்ஷேமத்தை கொடுக்க போகிறாரு? தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுக்க போகிறாராம். கடைசியாக ஒரே ஒரு கேரக்டர் ஸ்டடி. ரெண்டு பேர் இருந்தாங்க, மூத்த குமாரன், இளைய குமாரன். இளைய குமாரன் தகப்பனுக்கு விரோதமான காரியங்களை செய்து அவன் தூர தேசத்துக்கு போய் பாவம் செய்து தன்னுடைய சொத்தை இழந்து எல்லாவற்றையும், அவன் ஸ்டேட்டஸை இழந்து, அவன் தன்மானத்தை இழந்து, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கூட இல்லாமல் தவிட்ட சாப்பிட்டு, அந்த இடத்துல அவனுக்கு புத்தி வருது. அந்த தவிட சாப்பிடும்போது அவனுக்கு அந்த புத்தி வருது, எங்கள் அப்பா வீட்டில் வேலைக்காரன் கூட நல்லா இருப்பானே, நான் ஏன் இங்கே இருக்கணும்? அவனுக்கு தோணுச்சு, எங்கள் அப்பா வீட்டில் இருக்க வேலைக்காரன் நல்லா இருக்கும்போது நான் ஏன் இங்கே தவிடு சாப்பிடணும், நான் பாட்டு எங்கள் அப்பா கூடவே போகிறேன்னு சொல்லிட்டு அவன் மனசு மாறின அந்த நேரம் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் பாருங்க. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சையும் போடுங்கள். அவனோட ஐடென்டிட்டியே மாறுது. அவன் இவ்வளோ நாள் அவன் ஒரு பன்றி மேய்க்கிறவனாக இருந்தான். அந்த பன்றியினுடைய உணவு
வேறு மனுஷர்கள் சாப்பிட்ற ஆகாரம் அவனுக்கு கிடைக்கல, பன்றி சாப்பிடுகிற உணவை தான் அவன் சாப்பிட்றான். அவ்வளோ புவராக போயிட்டான், அவ்வளோ வாழ்க்கையினுடைய கீழே தாழ்விடங்களுக்கு போயிட்டான். அந்த இடத்துல அவன் மனசு திரும்புகிறான். மனசு திரும்பி தகப்பன் இடத்துக்கு திரும்பி வரான். அவன் எவ்வளோ ஸ்டெப் எடுத்துப்பான். அவன் தூர தேசத்துக்கு போயிட்டான். போகும்போது கையில் காசு இருந்தது. அவர் எப்படியாலும் அவர் போயிருக்கலாம், கப்பலில் போயிருக்கலாம், இல்லை குதிரையில் போயிருக்கலாம், எப்படியோ அவர் போயிருக்கார். ஆனால் வரும்போது கையில் சல்லி காசு இல்லை. அவன் எத்தனை நாள் நடந்து வந்தான், எத்தனை மாதம் நடந்து வந்தான் தெரியல. எப்படியோ நடந்து வந்து யார்கிட்ட வந்து சேர்ந்துட்டான்? அப்பா கிட்ட வந்து சேர்ந்துட்டான். அப்பாட்ட வந்து நின்றுட்டான். அப்பா கிட்ட வந்து சொல்கிறான், உங்களுக்கு விரோதமாக, உங்கள் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு எனக்கு நான் பாத்திரம் அல்ல, எனக்கு தகுதியே இல்லைப்பான்னு சொல்கிறார். ஆனால் அந்த இடத்துல கூட அந்த தகப்பன் எப்படி அந்த இளைய குமாரனை ஏற்றுக்கொண்டாரோ அதே போல தான் நம்முடைய பரம தகப்பன் நம்மை எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஏற்றுக்கொள்ள அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த சூழ்நிலையிலும் நம்மை ஏற்றுக்கொள்ள நம் தகப்பன் ஆயத்தமாக இருக்கிறார். உடனே அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, மோதிரத்தை ஃபஸ்ட்டு வஸ்திரத்தை கொடுக்குறாரு. அடுத்தது மோதிரங்கிறது அவனோட ஐடென்டிட்டியே மாறுது. ராஜாவோட கையில் என்ன இருக்கும்? முத்திர மோதிரம். அந்த முத்திர மோதிரம் தான் அதிகாரத்தை கொடுத்துட்டாரு அந்த தகப்பன். அதற்கு பிறகு பாருங்க, கால்களுக்கு பாதரட்சியும் போடுங்கள் என்று சொல்கிறார். கொளுத்த கன்றை அடியுங்கள் சொல்கிறார். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்கிறாரு. ஸோ தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருவரோடு கூட பேசி இருக்கிறார். இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து நம் மனம் திரும்ப போகிறோம். இந்த பாடல் நம்ம பாடும்பொழுது நம்ம உதட்டு அளவிலிருந்து நம்ம பாடாதபடிக்கு லெட்ஸ் ரிஃப்ளெக்ட் அவர் லைஃப். நம்மளோட லைஃப்பை நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணி பார்ப்போம். இருட்டாக ஒரு ரூம் இருக்குன்னா அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குன்னே யாருக்குமே தெரியாது. அதுவே ஒரு லைட்டை நம்ம போட்டோம், இல்லை ஒரு மெழுகுவர்த்தியை நம்ம ஏற்றி வச்சோம்னா அங்கே என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ ஆண்டவரை நம்ம வாழ்க்கைக்குள்ளே வர சொல்லுவோம். அந்த ஒளி ஆகிய தேவன் உள்ளே வந்தார்னா தான் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பல காரியங்களை நமக்கு அவர் ஞாபகப்படுத்துவார். நமக்கு தெரியும். லெட்ஸ் இன்வைட் த ஹோலி கோஸ்ட் இன்சைட். பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ளே வரவேற்போம். முடிந்தவங்க நம்முடைய எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, என்ன உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. நம்ம கடைசி காலத்தினோட கடைசி மணித்துளியில் வாழ்ந்துட்டுருக்கோம். இதோ இப்போ இந்த மெசேஜ் கேட்டிங்களே, மெசேஜ் கேட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போகும்போது கூட அவங்களுடைய வருகை வரலாம். நீங்கள் மனம் திரும்பிட்டீங்கன்னா அப்படியே உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். இல்லை இன்றைக்கு இரவு கூட வரலாம், இல்லை நீங்கள் மதியம் போய் இன்றைக்கி லஞ்சு சாப்பிடுவீங்களே அப்போ கூட வரலாம். எப்போ வேணாலும் அவருடைய வருகை வரும். நம்ம மனம் திரும்பும் பொழுது தான், நம்ம மனசு மாறும் பொழுது தான் அவருடைய ராஜ்யத்தில் நம்மளால் பிரவேசிக்க முடியும். சிறு பிள்ளையை போல மாறணும். நம்ம மனசில் எந்த கபடமும் இருக்கக்கூடாது. எந்த கபடமும் இல்லாதபடிக்கு ஒருவேளை நம்ம மனசில் ஏதாவது காரியங்கள் இருக்குமாயின் விருப்பம், கசப்பு, வெறுப்பு, பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், களவுகள், பொய்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள், அசுத்தங்கள், விக்கிரக ஆராதனைகள், கர்த்தரை தவிர வேற எதற்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அது விக்கிரக ஆராதனை. இவையெல்லாம் நாம் செய்து கொண்டிருந்தோமானால் இன்னைக்கு அவற்றை எல்லாம் விட்டு விட்டு ஆண்டவரே, அந்த இளைய குமாரன் எப்படி உங்கள் பக்கமாக வந்தானோ, அந்த தகப்பன் இடத்துக்கு திரும்பினானோ, அதே போல் இன்றைக்கு நானும் வந்திருக்கிறேன். Yeah.
உங்ககிட்ட கேட்கலாமா? என்னை மன்னிச்சிடுங்கப்பா. இனிமே நான் உங்களுடைய ராஜ்யத்துக்காக நீர் எனக்கு கொடுக்கிற அவகாசத்தை பயன்படுத்துவேன். எப்படி ஏசாயா போய் தீர்க்க தரிசனம் உரைத்து எசேக்கியா ராஜாவுக்கு ஆண்டவருடைய காரியத்தை அறிவித்தாரோ, எப்படி யோனா போய் நினிவேக்கு அறிவித்தாரோ, எப்படி பவுல் போய் அறிவித்தாரோ, அதே மாதிரி நானும் போறேன்பா, என்ன அனுப்புங்க ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்திற்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன், உங்களுடைய சித்தத்திற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்கிறவர்கள் மாத்திரம் கையை அப்படியே உயர்த்துங்க. உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய சித்தத்துக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறப்பா. யாரும் கண்களை திறக்க வேண்டாம். இது நமக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற உன்னதமான நேரம். இப்படி ஒரு நேரம் இதோட உங்களுக்கு அடுத்த வருஷம் தான் கிடைக்கும். கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வருஷம் கிடைக்கும். இல்ல அதுக்குள்ள அவருடைய வருகை வந்துடும். அடுத்தது நம்ம டீல் பண்ண போற காரியம், நம்ம மனதில் இருக்கிற கசப்பு. நமக்கு யார் மேலேயாவது கசப்பு இருந்துச்சுன்னா, நம்ம ரொம்ப ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணும் பொழுது நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை, நம்மளுடைய எதிர்பார்ப்புகளை அந்த எதிரில் இருக்கிற நபர் செய்யலை அப்படின்னா நமக்கு அவங்க மேலே கசப்பு வரும். ஏன் அவங்க செய்யலை என்று. எந்த மனிதனையும் நம்மளால் திருப்திப்படுத்த முடியாது. எந்த மனிதனையும் நம்மளால் மாற்ற முடியாது. எந்த மனிதனும் நமக்காக செய்யணும்னு அவசியம் கிடையாது. நமக்காக அவர் தான் இருக்கிறார். நம்மை படைத்த நம்ம ஆண்டவர் தான் இருக்கிறார். இந்த கசப்பை உங்கள் சரீரத்தில் நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை. கசப்பு சரீரத்தில் உங்கள் மனசில் வச்சுருந்தீங்கன்னா முதல்ல பாதிக்கப்படுற உறுப்பு உங்களுடைய வயிறு சம்பந்தமான பல காரியங்கள், பிரச்சனைகள் ஏற்படும். குடலில் பிரச்சனை ஏற்படும். வேண்டாம். யார் மேலே இன்னைக்கு கசப்பு இருந்தாலும் அதை நீங்கள் விட்டுடலாம். கர்த்தர் மேலே பாரத்தை வச்சு அதை விட்டுருங்க. உங்கள் உடம்பை கெடுத்துக்காதீங்க. உங்களால் எந்த மனுஷனுடைய மனசையும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக முடியாது. நீங்கள் சாப்பிடாம இருந்தால் அந்த மனுஷன் மாறிடுவானா? மாற மாட்டான். அவராக வந்து இறங்கி தான் காரியத்தை நடப்பிக்கணும். நீங்கள் அந்த குறிப்பிட்ட மனிதருக்காக ஜெபம் பண்ணுங்க, போதும். இன்னைக்கு இந்த கசப்பை எடுத்து வெளியில் போடுங்க. இந்த வைராக்கியத்தை எடுத்து வெளியில் போடுங்க. வேணாம், இந்த வைராக்கியம் வேண்டாம். இன்னைக்கு ஆண்டவருடைய வருகை வந்துச்சுன்னா, இந்த கசப்பு உங்க மனசுல இருக்கிறதுனால உங்களால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் போக முடியுமா? போக முடியாது. லெட் காட் டீல் ஹிம். ஆண்டவர் அவங்கள வந்து டீல் பண்ணிட்டோம், நீங்க இல்ல. எந்த ஜட்ஜ்மெண்ட் சீட்லயும் நம்ம ஏறி உட்காரவே வேண்டாம். அவர் வந்து டீல் பண்ணிட்டோம். அவங்களாச்சு அவரோட ஆண்டவராச்சு. அவரை படைச்சவர் ஆண்டவர் தானே, அந்த அம்மாவை படைச்சது ஆண்டவர் தானே, அவங்கள அவரே டீல் பண்ணிட்டோம். விட்டுருங்க. ஜஸ்ட் ரிலீஸ் தம். இப்போ உங்க மனசுல இருந்து அவங்கள ரிலீஸ் பண்ணுங்களேன், விட்டுருங்களேன். யாரையும் தூக்கி மனசுல உட்கார வச்சுக்காதீங்க. உங்களால தூக்க முடியாது, சுமக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட மனிதனை பத்தி எவ்வளவு நேரம் தான் ஒரு நாள்ல நீங்க யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஒரு நாள்ல 24 மணி நேரம், 8 மணி நேரம் தூங்குறோம். மீதி 16 மணி நேரம் நம்ம விழிச்சுக்கிட்டு இருக்கோம். 16 மணி நேரமும் ஒரு ஆளை பத்தி யோசிச்சுட்டு இருப்போமா? அவங்க செஞ்ச காரியத்தை யோசிச்சுட்டு இருப்போமா? கசப்பை யோசிச்சுட்டு இருப்போமா? வேண்டாம் தேவச்சனமே. ரிலீஸ். அவங்கள ரிலீஸ் பண்ணிருங்க. நீ போப்பா, நீ போயிருப்பா, என் மனசுல இருந்து போயிரு. என் மனசுல இருக்கிற சிங்காசனத்துல என் ஆண்டவர் தான் உட்காரணும். நீ யார் வந்து உட்கார்றதுக்கு? என் சிங்காசனத்துல எங்க அப்பாவுக்கு தான் இடம். கூப்பிடுங்க. ஆண்டவரை கூப்பிட்டு சிங்காசனத்துல உட்கார வச்சுட்டு அந்த நபரை மெதுவா இறக்கி கீழே விட்டுருங்க பாப்போம். போயிருப்பா, நீ போயிரு, நீ நல்லா இரு. அவங்கள பிளஸ் பண்ணி அப்படியே விட்டுருங்க. இதை செஞ்ச பிறகு கர்த்தர் உங்களுக்கு உங்களுடைய பலனை கொடுப்பார். கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். அடுத்தது கம்பேரிசன். எதற்கெடுத்தாலும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். நம்ம இடத்துல இருக்கிறதும் பிறர் இடத்துல இருக்கிறவரும் envy. நம்ம பொறாமப்படுறோம். என்கிட்ட இது இருக்கு, அவங்க கிட்ட எனக்கும் மேல இருக்கு. வேண்டாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி பலத்த கரத்துக்குள்ள அடங்கி இருப்போம். அவர் தெரியும் எந்த வேளையில எந்த ஆசீர்வாதத்தை, எந்த காரியத்தை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்றது அவருக்கு தெரியும். ஏற்ற வேளையில நன்மையை அவர் உனக்கு செய்வார். Don't compare and lose your blessing. Don't compare. Don't complain.
கேட்காதீங்க, என்னத்தப்பா எனக்கு நீங்க கொடுத்துருக்கீங்க, என்கிட்ட என்னதான்ப்பா இருக்கு, அவன்கிட்ட இது இருக்கு இது இருக்கு. வேணாம் மகனே, வேணாம் மகளே. டோன்ட் கம்ப்ளைண்ட். அன்னைக்கு இஸ்ரவேல் மக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி தான் 40 வருஷம் அந்த பயணத்துக்கு பிறகு இஸ்ரவேல் எகிப்துல இருந்து இஸ்ரவேலுக்கு போய் சேர்ந்தவங்க 2 பேர், காலேபும் யோசுவா தவிர வேற யாருமே போல. ஏன்? மீதி பேர்லாம் மாண்டு போனார்கள். எப்போ பார்த்தாலும் கம்பேர் பண்ணது, எகிப்தை கம்பேர் பண்ணி, வனாந்தரத்தை கம்பேர் பண்ணி, எகிப்தை கம்பேர் பண்ணி, அங்க நாங்க இதை சாப்பிட்டோமே, இப்படி இருந்தோமே, அப்படி இருந்தோமே. அவங்க ஆசீர்வாதத்தையே இழந்து போயிட்டாங்க. வேண்டாம், டோன்ட் கம்பேர் எனிதிங். அப்படியே ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரோ, இன்னைக்கு என்ன அட்மிட் பண்ணியிருக்காரோ, இன்னைக்கு என்ன உங்களுக்கு வாய்க்க செய்திருக்காரோ, அப்படியே அந்த லைஃப்பை நம்ம லீட் பண்ணிகிட்டே இருப்போம். முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆண்டவர் சொல்லியிருக்காரு. பிளெஸ்ஸிங்கை நீ தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. பிளெஸ்ஸிங் உன்னை தேடி ஓடி வரும். உன் பின்னாடி பிளெஸ்ஸிங் ஓடி வரும். உன் பின்னாடி எல்லா ஆசீர்வாதமும் லைனா வந்து நிற்கும் மகனே. ட்ரஸ்ட் காட் அலோன். Trust God alone. Don't compare, don't envy. யார் மேலே நம்ம பொறாமப்பட வேணாம். அவனுக்கு ஆண்டவர் அந்த அனுபவம் கொடுத்திருக்காரு. அவனுக்கு ஆண்டவர் படி அளக்கிறாரு. மறந்துடாதீங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பிராணிகள், மிருக ஜீவன்கள், கடல்ல இருக்கிறது, வானத்துல இருக்கிறது, பூமியில இருக்கிற மனுஷால் எல்லாருக்கும் அவர் தான் படி அளக்கிறாரு. அவர் தான் கொடுக்கிறாருங்க. அவனுக்கு அவர் அதை கொடுத்திருக்காரு. உனக்கு இதை கொடுத்திருக்கிறாரு. உனக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல். உனக்கு கொடுத்ததுக்காக நன்றி சொல். உனக்கு தேவையா? ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி கேட்டு பெற்றுக்கொள். அடுத்தது, நம்மளுடைய கேரக்டரை, சில காரியங்கள், நம்மளுடைய குணாதிசயத்தை சில காரியங்கள் நிர்ணயிக்கும். எதெல்லாம் தெரியுமா? நம்ம கண்ணு நிர்ணயிக்கும். கண்ணானது சரீரத்திற்கு விளக்கா இருக்கிறது. நம்ம கண்களினால என்ன காரியத்தை பார்க்குறோமோ அதுதான் நம்ம மைண்டுக்குள்ள இருக்கும். நம்ம மைண்டுக்குள்ள என்ன இருக்கோ அதை பத்தி தான் நம்ம யோசிச்சுட்டே இருப்போம். நம்ம கண்களினால எந்த காரியத்தை இன்றைக்கு பார்த்து கொண்டே இருக்கிறோம். 8 மணி நேரம் தூங்குறோம். சில பேர் அந்த 8 மணி நேரம் கூட தூங்குறது கிடையாது. நைட்டெல்லாம் நம்ம மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு நம்மளுடைய ஜீவியத்தை கெடுத்து கொண்டு இருக்கிறோம். We watch the pornography, the porn movie. ஆபாசமான காரியங்கள் உன்னுடைய ஜீவியத்தை தான் அது கெடுக்குது. எங்கேயோ யாரோ ஏதோ பண்றாங்க, அதை நீங்க போன்ல பாக்குறீங்க. பார்க்கும் பொழுது ஜீவியத்தை கெடுத்துக் கொள்கிறீர்கள். கர்த்தருடைய ஆலயமா, கர்த்தருடைய சரீரமாகிய ஆலயத்தை கெடுத்துக் கொள்கிறீர்கள். வேண்டாம். இன்னைக்கு கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம் உன்னை நோக்கி வருகிறது மகனே. கர்த்தருடைய எச்சரிப்பின் சத்தம். காதை மூடிக்காதீங்க. இது எனக்கு இல்லைன்னு யோசிக்காதீங்க. இது உனக்கு தான், உன்னை நோக்கி தான் வருகிறது. ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கலாம். நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்பா. Lord, I surrender. அவசியம் இல்லாத காரியங்களை என் கண்களினால பார்க்க மாட்டேன். இன்னைக்கு ஒரு கவர்னன்ட் பண்ணலாமா? இன்னைக்கு ஒரு உடன்படிக்கை செய்யலாமா? உங்களுடைய கரங்களை எடுத்து உங்க கண்கள் மீது வைங்களேன். கண்கள் மீது வச்சுட்டு டெடிகேட் பண்ணலாமா? பல நேரத்தில் நம்ம சொல்றோம், என் லைஃபை நான் இவருக்கு டெடிகேட் பண்றேன், இந்த காரியத்தை இவருக்கு டெடிகேட் பண்றேன்னு சொல்றோம். இன்னைக்கு நம்மளோட கண்ணை ஆண்டவருக்கு டெடிகேட் பண்ணலாமா? எத்தனை பேருக்கு அந்த துணிச்சல் இருக்கிறது? என் கண்ணை இன்னைக்கு ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்றேன். சொல்லுங்களேன், என் கண்ணை இன்னைக்கு ஆண்டவருக்காக பிரதிஷ்டை பண்றேன். வாலிப பிள்ளைகளே சொல்லுங்க, குடும்ப தலைவர்களே சொல்லுங்க, உங்க கரங்களை கண்கள் மீது வைங்களேன். ப்ளீஸ் உங்க கரங்களை எடுத்து கண்ணு மீது வச்சுட்டு சொல்லுங்களேன், என் கண்ணை ஆண்டவருக்காக டெடிகேட் பண்றேன். கர்த்தருடைய ராஜ்யத்தின் காரியங்களை மாத்திரம்தான் இந்த கண்களினால நான் பார்ப்பேன். இது எனக்கு முன்னாடி வந்து நின்னாலும் நான் பார்க்க மாட்டேன். என் கண்களை மூடிக்கொள்வேன். என் கண்களை பாதுகாத்தலும். கண்ணை நம்ம ஒழுங்கா பார்த்துக்கிட்டோம்னா போதும், நம்ம லைஃபே சேஃப். நம்ம லைஃபே சேஃப். ஆனா கண்ணை நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா, கண்ணை நம்ம அப்படியே ஃப்ரீயா விட்டுட்டோம்னா நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். அடுத்ததா, நம்முடைய காது ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்பு. நம்ம காது, கர்த்தர் யூஸ் பண்ற ஒரு போர்ச் எது தெரியுமா? காது. நம்ம காதுகளினால நிறைய கட்டு
கதைகளை, குறைகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். என்ன காரியத்தை உன் காது கேட்குது மகனே? இன்னைக்கு காதையும் பிரதிஷ்டை பண்ணிடுங்க. ஆண்டவரே, என் காது உமக்கு சொந்தப்பா. உங்கள் தேவ வார்த்தை, உங்கள் துதி சத்தம், ஜெப சத்தம், இது மாத்திரம் நான் கேட்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இந்த பலவீனத்திலேருந்து நான் வெளியில் வர எனக்கு உதவி செய்யுங்கப்பா. குறை பேசும்போது அதை கேட்குறதுக்கு அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும், அவ்வளோ தேன் மாதிரி இருக்கும். கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமாவா, அப்படியா, இப்படி நடந்துச்சா, அப்படி நடந்துச்சா? வேண்டாம் மகனே, வேண்டாம் மகளே. இன்னைக்கு இந்த குறை பேசுறத நான் கேட்க மாட்டேன்ற ஒரு முடிவை நம்ம எடுப்போம். அது மூலமா உனக்கு தான் ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்குது, அவங்களுக்கு கிடையாது. உனக்கு தான் ஆசீர்வாத தடையா இருக்கு. Don't hear the gossips. யாரை பற்றியும் கேட்காதீங்க. உங்க சொந்தக்காரங்களோ, உங்க கணவரோ, உங்க மனைவியோ, உங்க ஊழியக்காரர்களோ, இல்ல வேற ஏதாவது ஊழியக்காரர்களோ, don't ever sit in the judgment seat. கர்த்தராச்சு அவங்களாச்சு அவங்க பார்த்துக்கிட்டோம், வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுக்கலாம். நான் கேட்க மாட்டேன். குறை சொன்னாலும் அதை கட் பண்ணிடுங்க. ஓகேப்பா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுங்க. கேட்காதீங்க. நீங்க கேட்கறதுனால தானே அவங்க வந்து சொல்றாங்க. கேட்காதீங்க. நெக்ஸ்ட், வாய். கர்த்தரை துதிப்பதற்கு, அவருடைய நாமத்தை சொல்லுவதற்கு ஏற்பட்ட வாயினால எவ்வளோ தூஷணமான காரியங்களை நாம் பேசியிருக்கிறோம். நம்ம மன்னிப்பு கேட்க போறோம். ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. மனசுல இருக்கிறதெல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம்னா, வேதம் சொல்லுது மூடன் அப்படின்னு, ஞானமான் தனக்குள்ள எல்லாவற்றையும் அடக்கி கொள்வான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவரே, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா, என் வாய்க்கு காவல் வைங்கப்பா. உங்களுடைய கரங்களை எடுத்து வாய் மேலே வைத்து, ஆண்டவரே என் வாய்க்கு காவல் வைங்க. என்ன பேசணுமோ அதை தான் நான் பேசணும். அவசியம் இல்லாத நான்சென்ஸ் எல்லாம் நான் பேசக்கூடாதுப்பா. We always speak many nonsense things. அப்புறம் நம்ம யோசிச்சு பார்ப்போம், ஐயோ நம்ம இதை பேசாமலே இருந்திருக்கலாமே. அதான் பைபிள் சொல்லுது, நீங்கள் பேசலன்னா பைபிள் உங்களை ஞானவான்னு சொல்லுது. உள்ளத்தில் இருக்கிறதெல்லாம் மூடன் வாயை திறந்து சொல்லிடுவானா? வேண்டாம். இன்னைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்முடைய கண்களை, நம்முடைய செவிகளை, நம்முடைய வாயை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை அவர் நடத்த வேண்டும் என்று அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கலாம். After this healing and deliverance, இதற்கு பேர் healing and deliverance. உங்க ஆத்துமாக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுக்க போகிறார். உங்க சரீரத்துல ஒரு பெரிய சுகம், உங்களுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் இன்றைக்கு நிகழப் போகிறது. மன்னிக்கப்பட்டோர் யாவரும், மீட்கப்பட்டோர் அனைவரும் இயேசு நாமம் என்றும் பாடுவோம். மன்னிக்கப்பட்டோர் யாவரும், மீட்கப்பட்டோர் அனைவரும் மாட்டுக்குட்டியானவரை பாடுவோம். விடுதலை, விடுதலையானோர் யாவரும், இயேசு நாமம் தரித்தோர் அனைவரும் ஆட்டுக்குட்டியானவரை பாடுவோம். உம் நாமம் மிக உயர்ந்தது, உம் நாமம் மிக பெரியது, உம் நாமம் மேலானது.
பரிசுத்தர் பாடும் தூயரே ராஜாதி ராஜாதி ராஜா தூயரே நீரென்றென்றும் தூயரே தூய இனி நீங்கள் பாவி அல்ல, இனி நீ பாவி அல்ல, இனி நீ பாவி அல்ல, நீங்கள் நீதிமான். கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற நீதிமான், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற நீதிமான், கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிற நீதிமான். ஆண்டவரே, உம்முடைய வருகை பரியந்தம் நாங்கள் கரை திரை அற்றவர்களாக எங்களை நாங்கள் காத்துக்கொள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எங்களை இந்த உலகம் கவர்ந்து இழுக்கிற நேரத்தில் கூட அவற்றை எல்லாம் நாங்கள் பாராதபடிக்கு உம்மை மாத்திரம் நோக்கி பார்த்து உங்களையே பின்பற்றி உங்க ரகசிய வருகையில நாங்க கடந்து வர உதவி செய்யும். கர்த்தருடைய ரகசிய வருகை வரப்போதில் நம்ம நம்புறோம்ல, ஆண்டவர் வரப்போறாருன்னு. உங்க ரகசிய வருகையில என்ன சேர்த்துக்கோங்க, நம்ம ப்ரே பண்ணலாம். அவ்வளோதான், இந்த ப்ரேயர் முடிஞ்சு. ஆண்டவரே, உங்க ரகசிய வருகையில என்னை சேர்த்து கொள்ளுங்கள். எல்லா கிறிஸ்தவர்களோட நம்பிக்கை, ஆண்டவர் ரகசியமா வந்து அவருடைய மனவாட்டியை மாத்திரம் கூட்டி செல்ல வரப்போகிறார். ஆண்டவரே, இந்த ரகசிய வருகையில என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, என் குடும்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, என் கணவரை, என் மனைவியை, என் குழந்தைங்களை, எங்க அம்மா அப்பாவை, ஆண்டவரே என் பிள்ளைங்களை, எங்க உறவின் முறையார ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. நாங்க எல்லாரும் உமக்கு சொந்தம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஷாலோம். கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏ அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களில் தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.